என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 253. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் மே மாதம், தேதி 15, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரின் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவின் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது மீட்சி படலம். அதாவது ராமன் மீண்டு அயோத்தி போவது, அது மீட்சி என்று கொள்ளலாம். சீதை சிறை மீட்கப்படுவது இந்த படலம். மீட்டெடுத்த படலம், மீட்சி படலம் என்று பல விதத்தில் இதை பொருள் கொள்ளலாம். மீட்சி படலத்திலும் உடனடியாக ராவணன் இறந்த பிறகு ராமன் செய்யும் முதல் காரியம் சீதையை அசோகவனத்து சிறையிலிருந்து மீட்பது அன்று. ராமன் செய்யும் முதல் காரியம் வீடணனுக்கு முடிசூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது. முடிசூட்டுபவன் ராமன் அல்லன், முடிசூட்டுபவன் இலக்குவன். இதே போல கிட்கிந்தையிலும் வாலி இறந்த பிறகு சுக்ரீவனுக்கு, அண்ணன் இறந்த பிறகு தம்பிக்கு முடிசூட்டுவது என்பது கம்பராமாயணத்தில் இது 2வது நிகழ்வு. வாலி இறந்த பிறகு சுக்ரீவனுக்கு கிட்கிந்தா காண்டத்தில் முடிசூட்டப்பட்டது. அந்த முடிசூட்டுபவன் இலக்குவன். அதே போல இங்கும் ராவணன் இறந்த பிறகு அவனுடைய தம்பி வீடணனுக்கு முடிசூட்டப்படுகிறது. இங்கும் முடிசூட்டுபவன் இலக்குவன் தான். முடிசூட்டிய பிறகு இப்பொழுதுதான் ராமன் அனுமனை நோக்கி சீதையிடம் போய் செய்தியை சொல்லுவாயாக என்று அனுமனை அனுப்புகிறான். அனுமன் தான் இந்த செய்தியை எனக்கு வந்து சொல்லுவான் என்று சீதை மாயாஜனக படலத்தில் ராவணனிடம் உரைத்த அந்த பாடலையும் பார்த்தோம். அனுமன் வந்து எனக்கு செய்தி சொல்லுவான், நீ இறந்து விட்டாய் என்று அந்த ஒரு செய்தியை மட்டுமே உன் சம்பந்தமாக நான் கேட்க விரும்புகிறேன் என்று ராவணனிடம் சீதை சொல்லுவாள் மாயாஜனக படலத்தில். அதே போல அனுமன் போய் சீதைக்கு செய்தி சொல்வதற்காக அனுப்பப்படுகிறான். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை பார்ப்பதற்கு முன்னால் சென்ற வகுப்பில் விடுபட்டு போன ஒரு மிகைப்பாடல் என்றதால் அது விடுபட்டு போனது. அந்த பாடலை பார்த்துவிட்டு சென்ற வகுப்பின் இறுதி பாடலுக்கு போகலாம். அடுத்த பாடல் சென்ற வகுப்பில் நான் சொல்லி இருக்க வேண்டிய, ஆனால் சொல்லாமல் விடுபட்டு போன பாடல் மிகைப்பாடலாக இருந்ததால், வஞ்சக கொடியான் முனம் வவ்விட பஞ்சர கிளி என்ன பதைப்பவள் நெஞ்சினில் துயர் நீங்கியது என்று நீ அஞ்சனை புதல்வா அருள்வாய் என்றான். அருள்வாய் என்றான் என்றவன் ராமன். அஞ்சனை புதல்வா, அஞ்சனையுடைய புதல்வனே, ஆஞ்சநேயனே, நீ போய் சொல்லுவாயாக. என்ன சொல்ல வேண்டும்? நெஞ்சினில் துயர் நீங்கியது. சீதையே, உன்னுடைய மனதில் இருந்த வருத்தம், உன் மனதில் இருந்த கலக்கம், அச்சம் எல்லாம் உன்னை நீங்கிவிட்டன என்று சீதையிடம் போய் சொல்லுவாள் என்று ராமன் சொல்லுகிறான். எப்படிப்பட்ட சீதை என்றால், பஞ்சர கிளி என்ன பதைப்பவள். பஞ்சரம் என்றால் கூடு. கூட்டில் மாட்டிக்கொண்ட கிளி போல பதைப்பவள். இவர் கூட்டில் மாட்டிக்கொண்டதற்கு காரணம் முதல் வரி, வஞ்சக கொடியான் முனம் வவ்விட. வஞ்சனையாக கொடியவனான இராமன் முன்னால்
வவ்வுதல் என்றால் கவர்ந்து வருதல். வஞ்சக கொடியான் முனம் வவ்விட அதனால் பஞ்சர கிளி என்ன பதைப்பவள் கூட்டில் அடைபட்ட சிறைப்பட்டு இருந்த கிளி மாறி பதைத்து கொண்டிருப்பவள் சீதை அவளுடைய நெஞ்சினில் துயர் நீங்கியது என்று நீ போய் அஞ்சனை புதல்வா அருள்வாய், அவளுக்கு அருள் செய்வாய் என்று ராமன் அனுமனை ஏவுகிறான். இது சென்ற வகுப்பில் விடுபட்டு போன பாடல். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை இப்பொழுது மீண்டும் பார்க்க போகிறோம் வழக்கம் போல. அடுத்த பாடல் கார்த்திக். வணங்கி அந்தம்மில் மாருதி மாமலர் அணங்கு சேர்கடி காவு சென்று அண்மினான் உணங்கு கொம்புக்கு உயிர் வரு நீர் என சுணங்கு நோய் முலையாளுக்கு இவை சொல்லுவான். வணங்கி, ராமனை வணங்கி, அந்தம் இல் மாருதி, அழிவில்லாதவன். இது மாருதிக்கு கம்பன் கொடுத்த மிக மிக சிறப்பான ஒரு அடைமொழி. வணங்கி அந்தமில் மாருதி மாமலர் அணங்கு சேர். மாமலர் தாமரையில் இருக்கக்கூடியவள், அணங்கு தெய்வம் லக்ஷ்மி என்று கொள்ளலாம். மாமலர் அணங்கு என்பவள் தாமரையில் வீட்டிருக்கும் மகாலட்சுமி. மாமலர் அணங்கு சேர், அவள் இருக்கக்கூடிய கடி காவு. கடி என்றால் நறுமணம் மிக்க, கடி என்றால் காவலும் கொள்ளலாம். கடி காவு, காவு என்பது தோட்டம் அல்லது கானகம். அங்கே சென்று அண்மினான், அங்கே சென்று சேர்ந்தான். இவன் சேர்ந்தவன் எப்படி இருந்தான் என்றால் உணங்கு கொம்புக்கு உயிர் வரு நீர் என, வாடி வதங்கி போய் வற்றலாயிருந்த ஒரு செடி அல்லது ஒரு சிறு பயிர், அதற்கு உயிர் தரக்கூடிய நீர் போல அனுமன் சென்றான். ஏனென்றால் அங்கே இருப்பவள் அப்படித்தான் இருக்கிறாள். உணங்கு கொம்பு, உணங்கி போன வற்றி போன பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு செடி, அதற்கு மழை துளி வந்தால் எவ்வாறு அது உயிர் பிழைக்குமோ அதுபோல அனுமன் போய் சேர்ந்தான் என்று சுணங்கு நோய் முலையாளுக்கு. சுணங்கு என்பது சென்ற வகுப்பிலேயே சொன்னேன், பெண்களுடைய மார்பகத்தில் படரக்கூடிய தேமல் போன்ற ஒரு நிற மாற்றம், அதை உடைய சீதைக்கு இவை சொல்லுவான் என்று. சீதையை பாடல் எடுத்துடலாம். இந்த உணங்கு நோய், உணங்கு கொம்பு என்பது, இந்த உணங்கு என்ற வார்த்தை கம்பன் சீதையை நமக்கு முதலில் அசோகவனத்து சீதையை அறிமுகப்படுத்தும் பொழுது கம்பன் சொல்லும் பாடல். கம்பனின் மிக பிரபலமான ஒரு பாடல். சொல்ல போனால் கம்பனில் எல்லா பாடலுமே பிரபலமான பாடல் தான், பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். உணங்கு, வற்றி போதல், வாடி போதல், சுட்டு போதல், அதே வார்த்தையை பயன்படுத்தி சீதையை அறிமுகப்படுத்தும் சுந்தரகாந்த பாடல் ஒன்றையும் பார்த்து விடலாம். சென்ற வகுப்பிலும் சொன்னேன். அடுத்த பாடலை போடலாம் கார்த்திக். இதுக்கு அடுத்தது வன்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தால் கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் சுழிவர காணா நல் மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை மென் மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள். சென்ற வகுப்பில் சற்றே வேகமாக இதை சொல்லிக் கொண்டு போனதாக எனக்கு ஒரு ஞாபகம், அதனால் சற்று விளக்கமாக சொல்லலாம். 2 மருங்குல் கம்பன் காட்டுகிறான். முதல் அடியில் ஒரு மருங்குல், கடைசி அடியில் ஒரு மருங்குல். மருங்குல் என்றால் இடை. முதல் அடியில் வன்மருங்குல், வலிமையான பெரிய பருத்த இடை உடையவர்கள். அவர்கள் வாழ் அரக்கியர், கையிலே வாழ் இருக்கக்கூடியவர். வன்மருங்குல் வாழ் அரக்கியர் என்பது, வன்மருங்குல் என்பது அரக்கியருடைய இடைக்கு சுட்டப்பட்ட சொல். கடைசி அடியில் மென்மருங்குல் என்பது சீதையுடைய மெல்லிய இடை. இடையோ அது இல்லாதது போல் இருக்குது, பொய்யோ எனும் இடையாள் என்பான் கம்பன். அதுபோல மென்மருங்குல் போல். முதல் அடிக்கு போகிறேன். வன்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள். அவளை அனுமன் பார்க்கின்றான். சுந்தரகாண்ட பாடல் இது. வன்மருங்குல் போல் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள். எவ்வாறு இருந்தாள் என்றால், ஒரு செடி, நல்ல செழுமையான காவிரி டெல்டால வளர்ந்தா நன்ற செழிப்பாக இருக்கும்.
ஒரு காடு, மழை எதுவும் இல்லாதது, பாறைகளுக்கு நடுவே எழுந்த கல் மருங்கு, மருங்கு என்றால் கல்களுக்கு இடையே கல் மருங்கு எழுந்து ஒரு மழை துளி வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்க கூடியது அது. கல்மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வர, ஒரு துளி, அந்த ஒரு துளி தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண செடி இல்லை இவள். சாதாரண செடியா இருந்தாலே ஒரு ஒரு சொட்டு டிராப், ஒரு துளி தண்ணீர் வராதா என்று மழைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் இவள் ஒரு மருந்து செடி, நல் மருந்து போல். இது என்னுடைய அண்ணன் தான் எனக்கு சொன்னதாக ஞாபகம். அவன் எங்கேயோ கேட்டிருக்கிறான் துர்காபூரில் இருந்த பொழுது. அந்த காலத்தில் வேலையில் தப்பு பண்ணோம் இல்லைன்னா ஒருத்தனை பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படிம்பாங்க. தண்ணி இல்லாத காடு அந்த காலத்தில் பொதுவாக சொல்லப்பட்டது ராமநாதபுரம். ஸோ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன்னா ராமநாதபுரத்துக்கு மாற்றிடுவேன் அப்படின்று. ஸோ ராமநாதபுரத்தில் வளர்ந்த செடி தண்ணி இல்லாத காடு, ஒரு துளி மழை வராதா என்று இயங்கிக் கொண்டு இருப்பது போல. இதை சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் சொன்னாராம், இது ராமநாதபுரம் கூட இல்லையா, இது ராவணாதபுரம் என்று. சீதை இருந்தது ராமநாதபுரம் இல்லை, ராவணாதபுரம். ராமநாதபுரத்திலேயே தண்ணி இல்லாட்ட செடி வளராது, ராவணாதபுரத்துல தண்ணி இல்லாம எப்படி செடி வளரும் என்று கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வரக்கான நல் மருங்கு போல் நலன் அற உணங்கிய, உணங்கிய வற்றி போன வாடி போன. அதுதான் இன்றைய பாடலுக்கும் இதுக்கும் உண்டான தொடர்பான சொல். நலன் அற உணங்கிய நங்கை தன்னுடைய இடை எவ்வாறு மெலிந்து போனதோ, நான் சொன்னது போல பொய்யோ எனும் இடையாள், அதுபோல வேறு உள்ள அங்கமும், எல்லா உடம்பின் மற்ற எல்லா அங்கங்களும் இடை எவ்வாறு மெலிந்திருந்ததோ அதுபோல எல்லா அங்கமும் மெலிந்து காணப்பட்டாள் என்று சீதையை பார்த்த அனுமனுக்கு இவ்வாறு தோன்றியது என்று கம்பன் எழுதுகிறான். சுந்தரகாண்ட பாடல். வன்மருங்குள் வாழ் அரக்கியர் நெருங்க அங்கு இருந்தால் கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வர காணா நல் மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை மென் மருங்குல் போல் வேறுள்ள அங்கமும் மெலிந்தாள். இது எடுத்துடலாம். இன்றைய பாடலில் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்தமில் மாருதி என்று ஒரு வார்த்தை கண்டேன். நான் இப்பொழுது வகுப்பு தொடர்பான செய்திகளிலிருந்து சற்றே விலகிச் செல்லப் போகிறேன். அவ்வளவுதான். ஏன்னா கம்பன் சொன்ன இந்த வார்த்தை தான் அந்தமில் மாருதி. இந்த பாட்டை சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு நான் போயிருக்க முடியும், இப்பவும் போக முடியும். போக வேண்டாம் என்று தீர்மானித்து முகுந்தன் சொன்னது போல மெயின் டிஷ்ஷை விட சைட் டிஷ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு என்று அடுத்த 15 பாடல்கள் இந்த ஒரு சொல்லுடைய வால் ஆக அமைகிறது. அந்தமில் மாருதி. அந்தமில் மாருதி என்பவன் அழிவில்லாதவன், அந்தம் இல்லாதவன் மாருதி, அழிவில்லாதவன், சிரஞ்சீவி, என்ன பொருள் வேண்டுமானாலும் நீங்கள் கொள்ளலாம். இந்த அந்தமில் மாருதி என்று அனுமனை கம்பன் சுட்டுவது எந்தெந்த இடங்களிலெல்லாம் இவ்வாறு சுட்டி இருக்கிறான், அந்த சுட்டு அவற்றினுடைய சொல் எவ்வாறு கம்பன் அதை பயன்படுத்துகிறான், அனுமனை எந்தெந்த வார்த்தைகளால் எந்தெந்த சொற்களால் அந்தமில் என்ற பொருளில் கம்பன் அழைத்திருக்கிறான் என்று ஒரு தொகுப்பு. இது ஒரு 10 பாடல்கள் கம்பன் தொகுப்பாக அமைகிறது. 10 இடங்களில் கம்பன் அந்தமில் மாருதி என்று மாருதி அழிவில்லாதவன் என்று சொல்லியிருக்கிறான். இது தவிர ஒட்டக்கூத்தர் ஒரு 5 பாடல்களில் மாருதி அழிவில்லாதவன் என்று சொல்கிறார். ஆக மொத்தம் 15 பாடல்கள் எல்லாமே அந்தமில் மாருதி என்ற இந்த மாருதியின் சிரஞ்சீவித்தன்மை குறித்த சொற்களாக அமைந்த பாடல்கள். முதலில் ஒன்று சொல்லிவிடுகிறேன். இந்த பாடல்களை தேடி கண்டுபிடித்தவன் வரதராஜன் அல்லன். இதை முதலில் பதிவு செய்து விடுகிறேன். நான் இந்த வகுப்பில் அடிக்கடி சொல்லியிருக்கேன்,
என்னுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய ஆசான் சுப திண்ணப்பன் ஐயா அவர்கள் காலேஜ் படிக்கும் பொழுது தேப்போமி அவருடைய வகுப்பு என்று நினைக்கிறேன், அல்லது மூவா வகுப்பா தெரியாது, இருவரிடமும் ஐயா படித்திருக்கிறார். ஊவேசா உரை இருந்தால் வகுப்புக்கு வாருங்கள், இல்லை என்றால் வகுப்புக்கு வர வேண்டாம் என்று அவ்வளவு திட்டமாக தேப்போமி ஐயா சொல்லி இருக்கிறார் என்று திண்ணப்பன் ஐயா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்படி என்னையா ஊவேசா உரையின் சிறப்பு அப்படின்னு இந்த இந்த செய்தியை ஐயா என்னிடம் சொல்லியதுக்கு 20-25 வருஷம் இலக்கிய வட்ட கூட்டங்களில் எப்பாவது சொல்லியிருக்கலாம். இலக்கிய வட்டம் 93லேருந்து 2005 வரைக்கும் நடந்தது. ஏறக்குறை 20-25 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கலாம். அதன் பிறகும் அடிக்கடி சொல்லி இருக்கிறார் ஊவேசாவுடைய பெருமையை. ஊவேசா உரையில்லாமல் என்னுடைய வகுப்புக்கு வர வேண்டாம் என்று தமிழ் பேராசிரியர்கள் சொல்லும் அளவுக்கு ஊவேசா புகழ் பெற்றவர். நான் இப்பொழுது இந்த வகுப்புக்கெல்லாம் பல உரைகளை சற்றே ஒப்பு நோக்கி அதன் பிறகுதான் வகுப்புக்கு வருகிறேன். இந்த அந்தமில் மாருதி என்ற சொல்லுக்கு கம்பன் எங்கே எங்கே எல்லாம், அதே போல ஒட்டக்கூத்தர் எங்கே எங்கே எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற பதிவை தன்னுடைய உரையில் ஊவேசா கொடுத்திருக்கிறார். இதை மற்ற உரையாசிரியர்கள் யாரும் சுட்டவில்லை. மற்ற உரையாசிரியர்களை குறை கூறுவதாக நினைக்க வேண்டாம். ஊவேசா உரையின் சிறப்பை சொல்வதற்காக இதை சுட்டுகிறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த 15 பாடல்களையும் அவர் எடுத்து போடவில்லை. கிட்கிந்தா காண்டம் 313 பாட்டு, சுந்தரகாண்டம் 213 பாட்டு என்று அதில் ஒரே ஒரு சொல், ஒரு தொடர்பான ஒரே ஒரு சொல்லை மட்டும் சொல்லியிருப்பார். இந்த வரதராஜன் என்கிற சர்வர் கரண்டியில் இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடி அந்த பாடல்கள்லாம் எங்கெங்க இருக்கு என்று உரைகளை எல்லாம் தேடி பார்த்து, ஒரிஜினலையும் தேடி பார்த்து, உத்தரகாண்டத்தில் தேடுறது ரொம்ப கஷ்டம், புஸ்தகமே இல்லை. உரை எழுதிய புத்தகம் என்னிடம் இல்லை. ஜோஷிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு PDF பாடல்கள் மட்டும் இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம், ஆனால் இவற்றையெல்லாம் ஊவேசா சுட்டி இருக்கிறார். அந்த 15 பாடல்களையும் தொகுத்து அந்தமில் மாருதி என்று கம்பன் ஏன் சொன்னான், அல்லது அந்தமில் மாருதி என்பதற்கு தோதாக கம்பன் சொன்ன பல்வேறு இடங்கள் எவை என்று தேடினேன். இதில் இன்னொரு சின்ன சமாச்சாரம், அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நார்மலாக நான் சொல்றது இல்லை. இந்த அனுமனுக்கு கம்பன் கொடுத்த இந்த பட்டம் அந்தமில் மாருதி, இதை படித்த பிறகு நான் ஆண்டுக்கு ஒரு புத்தகம் எழுதுறேன் கம்பனை பற்றி. இன்றளவும் வானதி பதிப்பகத்தாரின் அனுகிரகத்தால், அவர்களுடைய கருணையினால் அந்த புத்தகம் ஏதேனும் ஒரு கம்பன் விழாவில் வெளியிடப்பட்டு வருகிறது. சென்ற வாரம் நடைபெற்ற பாண்டிச்சேரி கம்பன் விழாவில் கம்பன் காட்டும் அடைக்கலம் என்ற நூல் வெளியாயிற்று. இந்த அந்தமில் மாருதி என்பதை சிந்தித்த பொழுது கம்பன் தந்த பட்டங்கள் அனுமனுக்கு என்பது என்னுடைய அடுத்த நூலின் தலைப்பு. கம்பன் அனுமனுக்கு எந்தெந்த விதமெல்லாம் பட்டங்கள் தந்திருக்கிறான் என்று நினைத்து பார்த்தால், ஒரே நட்பு கோட்படலத்தில் 5-6 பாடல் மட்டும்தான் பார்த்தேன். அதிலேயே ஏகப்பட்ட பட்டங்கள் வந்து விட்டன. கம்பனுக்கு அனுமன் தந்த பட்டங்கள் என்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதுவதாக இருந்தால் மிகப்பெரிய புஸ்தகமாக அமையும் என்று இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறேன். வால்யூம் 1, வால்யூம் 2 என்றெல்லாம் எழுத வேண்டி இருக்குமோ என்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். அருமையான பல பட்டங்கள் தந்திருக்கிறான். தருமத்தின் தனிமை தீர்ப்பான் என்பது ஒன்று, தருமத்தின் தனிமை தீர்ப்பான் இது கம்பன் அனுமனுக்கு. சொல்லின் செல்வன் என்று ஏகப்பட்ட பட்டங்கள். இவற்றை நன்றாக விளக்கி ஒரு புத்தகம் எழுத முடியும். அந்த புத்தகம் எழுதும் பணியில் மிக விரைவில் இறங்குவேன். அடுத்த ஆண்டு அந்த புத்தகம் வெளியாகும். இப்பொழுது மீண்டும் அந்தமில் மாருதி என்று கம்பன் இந்த ஒரு சொற்றொடருக்கு எவ்வளவு இடங்களில் கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆக கம்பன் சுட்டி இருக்கிறான் என்பதை ஊவேசா சுட்டி அதை தோண்டி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு நான் இப்பொழுது தரப்போகிறேன். மீட்சி படலத்தில் அனுமன் சீதையை சென்று பார்த்தான் என்ற நிகழ்வில் இருந்து சற்றே விலகி சுமார் அரை மணி நேரம் ஆகலாம் இதற்கு மட்டும்.
முதல் பாடல் இப்பொழுது பார்க்கலாம். அந்தமில் மாருதி சுந்தரகாண்டத்தில் உருக்காட்டுப்படலாம். பாடல் சென்றேன் அடியேன் உனது இல்லல் சிறிதே உணர்த்தும் அத்தனையும் அன்றே அரக்கர் வருக்கம் உடன் அடைவது அல்லாது அரியின் கை மன்றே கமழும் தொடை அன்றே நிறுதர் குழுவும் மாநகரும் என்றே இறைஞ்சி பின்னரும் இசைப்பான் உணர்ந்தான். அதுக்கப்புறம் தான் கம்மனுடைய வார்த்தை ஈறு இலான். அப்படிங்கப்பா, என்ன ஒரு வார்த்தை இது! ஈறு இலான், அழிவில்லாதவன், முடிவில்லாதவன், எல்லை இல்லாதவன், அந்தமில் மாருதி. அதுதான் ஈறு இல்லான். ஈறு இல்லான், முடிவு என்பது, அந்தம் என்பது இல்லாதவன், எண்டு கிடையாது மாருதிக்கு. ஈறு இல்லாதவன். அவன் சொல்லுகிறான் சீதையை பார்த்து, சென்றேன் அடியேன், நான் ராமனிடம் மீண்டு போய் உனது இன்னல் சிறிதே உணர்த்தும். நீ இங்க அசோகவனத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். வன்மருங்குல் வாழ் அரக்கர் நெருக்க இருக்கிறாய். கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் சொலிவரக்கானா நல் மருந்து போல் மெல்மருங்குல் போல வேறுள்ள அங்கமும் மெலிந்து இருக்கிறாய் என்பதெல்லாம் லேசா கொஞ்சம் போல சிறிதே உணர்த்தும். அது போரும் ராமனுக்கு. அன்றே அரக்கர் வருக்கம், அந்த அரக்கனுடைய வர்க்கம் முழுவதும் உடன் அடைவது, குரங்குகளுடைய கைகளில் அடைவது என்ன ஆகுமா? அரியின் கை மன்றே கமழும் தொடை. அரி என்பது குரங்கு, குரங்கின் கை பூமாலை என்ற அதே ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்படுகிறது. அரியின் கை தொடை, தொடை என்பது மாலை, அரி என்பது குரங்கு. அரியின் கை தொடை, குரங்கு கை பூமாலை. அரியின் கை மன்றே கமழும் தொடை அன்றே, குரங்கு கையில் பூமாலை அகப்பட்டது போல நிருதர் குழுவும் மாநகரும் ஆய்போய்விடும் என்று இறைஞ்சி பின்னரும் உரைப்பான். சீதைக்கு ஏராளமான நம்பிக்கை ஊட்டும் பல செய்திகளை சொல்கிறான். யார்? ஊர் எல்லாம். அனுமனுக்கு கம்பன் தரும் ஒப்பில்லாத மற்றொரு அடைமொழி அஞ்சனை செல்வா, காலின் புதல்வா. இதெல்லாம் உறவு. அஞ்சனுடைய புதல்வனே, வாயுதேவனுடைய புதல்வனே, இவையெல்லாம் உறவு குறித்து சொல்லப்பட்டவை. ஈறு இல்லான், தருமத்தின் தனிமை தீர்ப்பான், சொல்லின் செல்வன், இவையெல்லாம் கம்பன் அனுமனுக்கு தரும் பட்டங்கள். அதில் அந்தமில் மாருதி, அதன் விளக்கம் ஈறு இல்லான் என்பது முதல் பாடல். அடுத்த பாடல் நீத்து ஆய் ஓடின உதிர பெரு நதி நீராக சிலை பாராக போய்த்தாள் செறி தசை அரி சிந்தினபடி பொங்க பொறும் உயிர் போகாமுன் மீத்தாம் நிமிர் சுடர் வைர கை கொடு பிடியா விண்ணொடு மண்கான் தேய்த்தான் ஊழியின் உலகு ஏழ் தேயினும் தன் புகழ் இறை தேயாதான். ஊழி ஏழு உலகு தேயினும், இந்த ஈரேழு உலகங்களும் அழிந்து போனாலும் தான் இறை தேயாதான். கம்பன் புகழ் என்று சொல்லி இருக்கிறான். அனுமனின் புகழ் இறை தேயாதான். கொஞ்சம் கூட, இறை என்றால் சிறிதளவு, ஒரு சிறிதளவு கூட அனுமனுடைய புகழ் தேயாது. நான் புகழ் என்பதை அவனுடைய ஆயுள் என்றும் எடுத்துக் கொள்கிறேன். ஊழி ஏழு தேயினும் புகழ் தேயாதான் அனுமன். இவன் அக்ககுமாரனை எவ்வாறு கொன்றான் என்பதை விவரிக்கும் பாடல். ரொம்ப குரூசம் காட்சி. நீத்து ஆய் ஓடின அம்மியில் நம்ம தேங்காய், அரிசி, பருப்பு இதெல்லாம் வைத்து அரைப்பது போல அக்ககுமாரனை அனுமன் நிலத்தில் வைத்து அரைத்து விட்டான் என்பது பாடலின் சொல். அம்மியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். அந்த தண்ணி அக்ககுமாரன் உடலில் வரக்கூடிய நீர். நீத்து ஆய் ஓடின உதிர பெரு நதி நீர் ஆக, சிலை பார் ஆக. பார் என்பது உலகம், மண், தரை, படி. சிலை என்பது கல். அகராதியில போய் பார்த்தேன், சிலை என்பதற்கு குழவி, அம்மி குழவி கல் என்றே போட்டு சொல்லி இருக்கிறார்கள். சோ அம்மியானது இந்த பூமி, இந்த தரைதான் அம்மி. அரைக்க ஊத்துவதற்கான தண்ணீர் ரத்தம்.
தாழ் செறி அரிசிந்தினபடி. அரிசி சிந்துவது தசை. தசை அரிசிந்தினபடி. அக்ககுமாரன் உடலில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பாகங்களின் தசை, அதுதான் அரிசி, தேங்காய் போன்றவை. அவற்றை வைத்து அரைக்கின்றான் அனுமன். உயிர் போவதற்கு முன்னால உயிரோடு வைத்து அரிக்கிறான். மீத்தாம் நிமிர் சுடர் வைர கை கொண்டு தன்னுடைய கைகளால் அக்ககுமாரனுடைய தோள்களை பிடித்து கொண்டு விண்ணொடு மண் காண தேய்த்தான். இதுல பாருங்க, தேய்த்தான் யார்? தேயாதான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க கம்மனோடு. தேய்த்தான் தேயாதான், தன் புகழ் தேயாதான். தன் புகழ் உலகு 7 தேயினும் தேயாதான். உலகத்தில் 7 உலகத்தினுடைய புகழ், அல்லது அந்த 7 உலகமும் அழிந்தாலும் 7 உலகம் 7 தேயினும் தன் புகழ் இறை தேயாதான். ஒரு அளவு கூட தன்னுடைய புகழ், அதை நான் ஆயுள் என்றும் கொள்கிறேன். ஆக அந்தமில் மாருதி, அந்தம் என்பதை ஆயுளுக்கும் சொல்லலாம், அந்தம் என்பதை புகழுக்கும் சொல்லலாம். ஆக அந்தமில் மாருதி உலகு 7 தேயினும் தன் புகழ் தேயாதான். மாருதிக்கு கம்பன் கொடுக்கும் மற்றும் ஒரு அடைமொழி. அடுத்த பாடல் அந்தமில் மாருதிக்கு விளக்கம். சுந்தரகாண்டம் காட்சி படலம். அனுமன் பார்க்கிறான் சீதையை. பார்த்த உடனேயே தனக்குள் சொல்லிக் கொள்கிறான். சீதையிடம் இன்னும் நேராக போகவில்லை. வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழி அந்தணர், வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினான். இதுவரைக்கும் அனுமன். கடைசியில தான் ஒரு பஞ்ச்லைன கடைசியில வருது. வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தணர், வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினான். யார்? ஊழி தோறும் புதிது உறும் கீர்த்தியான். ஊழி தோறும் ஒவ்வொரு யுகத்திலேயும் புதிது புதிதாக தோன்றுபவன். ஆக அழிவில்லாதவன். எத்தனை யுகம் வந்தாலும் இவன் இருப்பான். ஊழி தோறும் புதிதுறும் கீர்த்தியான் என்று அந்தமில் மாருதி என்பதற்கு கம்பன் தரும் மற்றும் ஒரு சுட்டு. அடுத்த பாடல் சுந்தரகாண்டம் கடல் தாவு படலம். கடல் தாவு படலத்தில் அரக்கி ஒருத்தி இவனை எதிர்த்து வருகிறாள். போரிட்டு அவளை கொல்கிறான். இவனுக்கு கம்பன் தரும் பட்டம் முதல் வரியிலேயே வந்துவிட்டது. சாகா வரத் தலைவரில் திலகம். சாகா வரத் தலைவர், சிரஞ்சீவிகள் என்று பலரை சூட்டுகிறார்கள். மார்க்கண்டேயன் சொல்கிறார்கள், வீடணன் என்று சிலர் சொல்கிறார்கள். அது ஒரு குரூப் ஆஃப் 7 சொல்றாங்க. ஒவ்வொரு கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா 7 குரூப் கிடைக்கலாம். தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் அமங் தெம்செல்ஸ். சாகா வரத் தலைவர் என்று சிரஞ்சீவிகள் என்று யாரெல்லாம் நீங்கள் பட்டியல் போடுகிறீர்களோ அவர்களில் இவன் ஒருவன். இல்லையா? சாகாவரத் தலைவரில் திலகம் மன்னான். சாகாவரத் தலைவர்களுக்கு தலைவன், அதோட ஹெட்டு, அவளுடைய திலகம் போன்றவன். சாகாவரத் தலைவரின் திலகம் மன்னான். ஏகா அரைக்கு ஏகி, ஏகா அரைக்கு குடர் கொண்டு உடன் எழுந்தான். மா கால் விசைக்க வடம் மண்ணில் உற வாளோடு ஆகாயம் உற்ற கதலிக்கு ஓமை ஆனான். கதலி என்பது பட்டம், காத்தாடி, கைட். ஆகாயம் உற்ற கதலி, வானத்தில் ஒரு பட்டம் எவ்வாறு பறந்து செல்ல போகிறதோ அது மாதிரி அந்த அரக்கியை கொன்றுவிட்டு செல்கிறான். யார்? சாகா வரத் தலைவரில் திலகம். சாகாமல் வரம் பெற்ற சிரஞ்சீவியர்களுக்குள்ளே தலைவனாகிய மாருதி, அந்தமில் மாருதி என்பதை கம்பன் சுட்டும் மற்றொரு இடம். அடுத்த பாடல் இது எடுத்துடலாம். கம்பன் பல இடங்களில் கவிக்கூற்றாக அனுமனை சிரஞ்சீவி என்று சொல்கிறான். சென்ற பாடலில் பார்த்தோம், சாகாவரத் தலைவரின் திலகம் மன்னான் என்பது கம்பன் அனுமனை குறித்து சொல்லும் சொல். பாடல் கவிக்கூற்று பாடல். பல பாத்திரங்கள் வாயிலாக அனுமனை சிரஞ்சீவி என்று அந்தந்த பாத்திரங்கள் வாழ்த்துகின்றன. இராமன் வாழ்த்துகிறான் அனுமனை சிரஞ்சீவி என்று. பிராட்டியாரும் வாழ்த்துகிறார்.
பிராட்டியாரின் வாழ்த்து காப்பியத்தில் முதலில் இடம்பெறுகிறது. பின்னால் ராமன் வாழ்த்துகிறான். பிராட்டியின் வாழ்த்து ஒரு முக்கியமான கட்டத்தில் இடம்பெறுகிறது. சுந்தரகாண்டம். அனுமன் வந்து சீதையை பார்க்கிறான். ராமன் கொடுத்த கனையாழி கொடுக்கிறான். ராமனை பற்றி எல்லா செய்திகளை எல்லாம் சொல்கின்றான். சீதைக்கு அவன் செய்த உதவி, அதற்கு எவ்வாறு நன்றி சொல்வது, அதை அடுத்த கிளாஸ்ல இன்னும் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல வருமா தெரியாது. இப்பொழுது அசோகவனத்தில் ராவணன் மாண்ட பிறகு சீதைக்கு அனுமன் அதே மாதிரி செய்தி சொல்கிறான். அப்பொழுதும் அனுமனை சீதை வாழ்த்துகிறாள். ஒரு ஒப்பில்லாத ஒரு வாழ்த்து. அதே போல சுந்தரகாண்டத்தில் ராமனுடைய தூதனாக வந்து தற்கொலை செய்துவதற்காக மாதவி கொடியை சுருக்கிட்டு கழுத்தில் மாட்டிக்கொண்டு அடுத்த செகண்ட் சீதை இறந்து போயிருப்பாள் என்ற நிலைமையில் வந்து மாருதி காப்பாற்றுகின்றான். அவ்வாறு உயிர் கொடுத்த மாருதியை அன்னை வாழ்த்துகிறாள். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாழ்த்து. இதுல ரெண்டு கான்ஸ்டிடியூன், ரெண்டு பகுதி, ரெண்டு குணநலன் பார்க்கிறேன் இந்த வாழ்த்தில். ஒன்று, மூன்று சொல்லுவேன். மூன்று குணநலன். சீதை வாழ்த்துகிறாள். அனுமனே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இருப்பாய் என்று, நீண்ட ஆயுளுடன் இருப்பாய் என்பது ஒரு வாழ்த்து. இப்போவும் என்கிட்ட யாரையா வந்து தீர்காயுஷ், உங்களுக்கு 100 வயசு அப்படின்னா வேண்டான்னு தான் சொல்ல தோன்றது. என்ன, இன்றைக்கு இருப்பது போல இதே உடல்நிலையில் இதே மாதிரி கம்பராமாயணம் வாரந்தோறும் வியாழந்தோறும் சொல்லிக் கொண்டு இருக்கிற நிலைமையில் இருந்தால் 100 ஆண்டு தாராளமா இருக்கலாம். எப்படி இருப்பேன்னு தெரியாது. படுத்த படுக்கையாக நினைவிழந்து படுக்கையிலேயே எல்லாம் என்று அந்த மாதிரி 100 ஆண்டு வாழ்வது என்பது நிச்சயமா எனக்கு வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். ஹெல்த்தியா இருக்கலாம். சீதை சொல்கிறாள், அனுமனே நீ பல்லாண்டு வாழ். இன்றைக்கு எப்படி இருக்கிறாயோ அதே போல பல்லாண்டு வாழ். இன்றைக்கு இருப்பது போல, ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. இன்றென இருத்தி என்பது கம்பன் சொல்லும் வார்த்தை. இன்றைக்கு அனுமனே நீ எவ்வாறு இருக்கிறாயோ இதே போல என்றைக்கும் வாழ்வாய். இன்றைக்கு இருப்பது போல என்றைக்கும் வாழ்வாய். இன்றைக்கு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னெல்லாம் பண்ணிருக்கான்? ஒரே நாளில் மகேந்திர மலையிலிருந்து தாவி இலங்கைக்கு வந்து இலங்கணியை வீழ்த்தி, நடுவில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் வீழ்த்தி, சிறிய ஒரு உருக்கொண்டு ராவணன், வீடணன் எல்லோரும் அந்தந்த அறைகளை எல்லாம் பார்த்து அவர்களை எல்லாம் ஒரு அசஸ்மெண்ட் ஒவ்வொருத்தரையும் சொல்றான். இந்திரஜித்தை பார்க்கும் பொழுது சொல்கிறான், இவனுக்கும் இலக்குவனுக்கும் ஏராளமான போர் இருக்க போகிறது. வீடணனை பார்த்து சொல்கிறான், ஒளித்து வாழ் தருமம் மன்னான் என்று. மண்டோதரியை பார்த்து சீதையோ என்று ஐயுறுகிறான் என்று. மனோவலிமை, புத்திமதாம் என்று சொல்கிறோம் ஆஞ்சநேயனை பற்றி. மனோவலிமை, உடல் வலிமை என்று இவற்றில் எல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் இன்றைக்கு நீ எந்த ஒரு வீறு, எந்த ஒரு ஆற்றல், எந்த ஒரு திறமை கொண்டு கடலை தாண்டி இங்கே வந்தாயோ அதே போன்ற ஆற்றலுடன், அதே போன்ற புத்திசாலியத்துடன் என்றைக்கும் இருப்பாயாக. இன்றென இருத்தி. 3 காம்பனன்ட் என்று சொன்னேன். ஒன்று, பல்லாண்டு வாழ்வாயாக. இன்றைக்கு இருப்பது போல இதே ஆற்றல், இதே திறமையுடன் பல்லாண்டு வாழ்வாயாக. லாங் லைஃப் ஆஸ் யூ ஆர் டுடே. இதுல 3வது காம்பனன்ட் நான் பார்க்கிறது, இது சொல்லிடுறா சீதை, இவ்வாறு இருப்பாயாக. எனக்கே ஒரு சந்தேகம். என்ன வார்த்தைகள், கம்பனுடைய வார்த்தைகள் எவ்வாறு அமைகிறது? சீதைக்கு என்ன சந்தேகம்? நான் சொல்றேன், அனுமனே நீ இன்றைக்கு இருப்பது போல இதே நிலைமையில் பல்லாண்டு பல்லாண்டு, இன்றைக்கு போல என்றைக்கும் அப்படின்னு சொல்றா சீதை. அதோட நிறுத்தல, அதை மறு உறுதிப்படுத்திக் கொள்ள விழைகிறாள். ரீகன்ஃபர்மேஷன், ரீஇட்டரேட், ரீஇன்ஃபோர்ஸ், மறு உறுதிப்படுத்துதல். எந்த விதத்திலும் நான் இவனுக்கு கொடுத்த இந்த வரம் பொய்யாக கூடாது.
எந்த விதத்திலும் இன்றென இருத்தி என்றைக்கும் என்று நான் அனுமனுக்கு கொடுக்கும் வரம் பொய்யாக கூடாது என்று சீதை எண்ணி அதற்கு தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து சொல்கின்றார். இது மூன்றாவது இந்த ஒரு பாட்டுல. பல்லாண்டு வாழ்வாயாக, இன்றைக்கு இருப்பது போய் பல்லாண்டு வாழ்வாயாக, நான் கற்புடையவள் என்றால் இது நிகழட்டும் என்று தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து அனுமனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுக்கிறாள் பிராட்டியார் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். பாடலை பார்க்கலாம் இப்பொழுது. பாழிய பனைத்தோள் வீர துணைவிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுயிலா மறுத்தேன் நான் மறுயிலா மனத்தேன் என்னின் ஊழிவோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். பாழிய பனை தோள் வீர, பனை என்பது மரங்கள் போன்ற மலை போன்ற தோளுடைய வீரனே. பாழி, பாழி என்பது வலிமை, ஆற்றல். பலமுறை இந்த வார்த்தை சொல்லும் போதுதான் நான் இதே வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். பாழியன் தோள், அதே தோல் தான் நீங்க அனுமனுக்கும் சொல்லப்படுகிறது. பாழிய பனைத்தோள் வீர, அனுமனை பார்த்து அட்ரஸ் பண்றார் சீதை. பனைத்தோள் வீர துணையிலேன், நான் தன்னந்தனியாக இருக்கேன், துணையிலேன் பரிவு தீர்த்த, என்னுடைய இரக்கம் என்னுடைய வருத்தம் இவற்றையெல்லாம் தீர்த்த வள்ளலே வாழி, வாழிய வள்ளலே. அப்புறம் சொல்ற பாருங்க, யான் மறு இலா மனத்தேன் ஆகின், நான் சுத்தமானவள் என்றால், நான் எந்த விதமான கல்மிஷமும் எந்த விதமான கருப்பு இல்லாமல் தூய மனது உடையவள் என்றால், சீதை சொல்றாங்க ஐயா, நான் தூய மனது உடையவள் என்றால் அது உண்மையானால் ஊழி ஓர் பகலாய் ஓதும் ஆண்டு, ஊழிக்காலம் என்பது ஒரு பகல் ஒரு நாள், அதுல ஆண்டுகளாம் எவ்வளவுன்னு நீங்களே இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஊழி என்பது ஒரு நாள் என்றால் அது ஆண்டு என்பது எவ்வளவு பெருசு. ஊழி ஓர் பகலாய் ஓதும் யாண்டெல்லாம், அதெல்லாம் இருக்கும் அளவும், உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும், எல்லா உலகமும் அழிந்து போனாலும் நீ அழியாமல் இருப்பாய், எப்படி இன்றென இருத்தி என்றாள். அனுமனுக்கு அந்தமில் மாருதி என்று கம்பன் கொடுக்கும் அந்த பட்டத்தின் முழு பரிமாணத்தை நாம் இந்த பாடலில் பார்க்க முடிகிறது. பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுயிலா மனத்தேன் என்னின் ஊழிவோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வி உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள் என்று அனுமனுக்கு சீதை சிரஞ்சீவி பட்டம் கொடுக்கின்றாள். அந்தமில் மாருதி. அடுத்தது அந்தமில் மாருதி, இது எடுத்துடலாம். அடுத்தபடியாக மாருதியை அந்தமில் மாருதி என்று அழைத்து சுட்டுபவன் ஜாம்பவான். கிட்கிந்தா காண்டம், மகேந்திரமலை படலம். எல்லோரும் சீதையை தேடி வந்து விட்டார்கள். சுக்ரீவன் எல்லோரையும் எல்லா திசைகளும் அனுப்புகிறான். அனுமன் அங்கதன் தலைமையில் அனுமன் உள்ளிட்ட ஜாம்பவான் உள்ளிட்ட எல்லோருமாக தென் திசை நோக்கி வருகிறார்கள். மகேந்திரமலைக்கு வருகிறார்கள். சீதையை காணும், கண்டுபிடிக்க முடியல. எந்த மூஞ்சியோடு சுக்ரீவன் முகத்துல போய் நம்ம முழிப்போம் என்று சொல்லி எல்லோரும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தீர்மானிக்கிறார்கள். சீதை கிடைக்கவில்லை என்பதால் எப்படி போய் பதில் சொல்றது? அதை இப்பதான் பேசினோம். அதை சொல்றதுக்கு திராணி இல்லை எனக்கு, அதனால எல்லோரும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தீர்மானிக்க, அப்பொழுதுதான் ஜாம்பவான் அனுமனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய வலிமையை நீ அறியாய் என்று அனுமனை பார்த்து சொல்லும் பொழுது பல இடங்களில் ஜாம்பவான் சொல்கிறான், நீ சிரஞ்சீவி என்பதாக, உன்னுடைய வலிமை உனக்கே தெரியாது என்று சொல்லி பல பாடல்களில் அனுமன் சிரஞ்சீவி, அனுமனுக்கு அழிவில்லை என்பதையெல்லாம் ஜாம்பவான்
அனுமனுக்கு சொல்கிறான். ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். முதல் பாடலை போடலாம். மேலை விரிஞ்சன் வீயினும். அடுத்த பாடல். மேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளீர் நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தீர் நுவல் தக்கீர் காலனும் அஞ்சும் காய்ச்சின மொயம்பீர் கடன் நின்றீர் ஆலம் நுகர்ந்தான் என வயப்போர் அடகிற்பீர். மேலை விரிஞ்சன் வீயினும். விரிஞ்சன் என்பவன் பிரம்மன், மேலை மேலானவன். பிரம்மா இறந்து போனாலும் மேலை விரிஞ்சன் வீயினும். வீதல் என்றால் இறந்து போதல், செத்து போதல். மேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளீர். பிரம்மன் செத்து போனா கூட செத்து போலையா, ஒன்னாலே சாக மாட்டேன், ஏனென்றால் அவ்வளவு ஆயுட்காலம் உனக்கு உண்டு. வீயா மிகை நாளீர். மிகை என்றால் அதிகம், நாள் என்றால் அவ்வளவு ஆயுள் காலம். மேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளீர். அது தவிர அனுமனுடைய மற்ற சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. இதுதான் சிரஞ்சீவி என்பது. மேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளீர் நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தீர் நுவல் தக்கீர். தக்கவை மட்டுமே சொல்லக்கூடியவர். காலனும் அஞ்சும் காய்ச்சின மொயம்பீர். மொயம்பு என்றால் வலி. காலனும் அஞ்சும். யமன் கூட உம்மை கண்டு அஞ்சிடுவாயா, அப்பேற்பட்ட வலிமை உடையவர். கடன் நின்றீர். சீதையை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய கடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆலம் நுகர்ந்தான் என்ன, சிவபெருமான் போரிடுவது போல வயப்போர் அடகிற்பீர். அவ்வாறு போர் செய்யக்கூடிய வலிமை உடையவர் என்று மாருதியை பார்த்து ஜாம்பவான் சொல்லும் ஒரு பாடல். அடுத்த பாடல். பாடலை போடலாம். நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர் நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர் மறையலாம் ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகு ஈனும் ஆதி அயன்தானே என யாரும் அறைகின்றீர். அனுமனை பார்த்து சொல்கிறார். நீதியில் நின்றீர். தர்மத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட விலகாதவர் நீர். நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர். அதுக்கப்புறம் அனுமன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பார்கள். நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர். அனுமன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பதை கம்பன் சுட்டும் ஒரு இடமாக இதை கொள்ளலாம். இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் என்று கம்பன் சொன்னான். அதுபோல நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர். மனதால கூட பெண்களை பற்றி நினைக்காதவர். நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர் மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர். அதுக்கப்புறம் தான் நம்ம வார்த்தை வருது. ஊழி கடந்தீர். எத்தனை யுகமானாலும், எத்தனை ஊழி என்பது யுகம், எத்தனை ஊழிக்காலம் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீர் நிற்பீர். ஊழி கடந்தீர் உலகையினும் ஆதி அயன்தானே. பிரம்மனே நீர்தான் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்றீர் என்று ஊழி கடந்தீர் என்பது மாருதியை குறித்து ஜாம்பவான் சொல்லும் வார்த்தை. அடுத்த பாடல். ஜாம்பவான் மீண்டும் சொல்கிறான். வெப்புரு செந்தீ நீர் வழியாலும் விழியாதீர் செப்புரு தெய்வ பல் படையாலும் சிதையாதீர் ஒப்பூரின் ஒப்பார் நும்மலது இலீர் ஒரு காலே குப்புரின் அண்டத்து அப்புறமேயும் குதிகொள்வீர். விழியாதீர் முதல் லைன்ல கடைசி வார்த்தை அதான் சொல். நீர் இறந்து போகாதவர். விழியாதீர். விழிதல் என்றால் மாண்டு போதல், இறந்து போதல். எந்த விதத்திலும் நீர் விழியாதீர். எடுத்துக்காட்டாக செந்தீ நீர் வழி காற்றோ தீயோ தண்ணீரோ எதானாலும் உமக்கு சாவு வராது. வெப்புரு செந்தீ நீர் வழியாலும் விழியாதீர் அந்தமில் மாருதி செப்புரு தெய்வப்பல் படையாலும். எப்பேற்பட்ட தெய்வ படையானாலும். அதனால்தான் பிரம்மாஸ்திரம் இந்திரஜித் ஏவின பொழுது அனுமன் மாண்டு போகவில்லை, கட்டுப்பட்டான். செப்புரு தெய்வப்பல் படையாலும் சிதையாதீர் ஒப்பு உரின் ஒப்பார் நும் அல்லது இல்லை. உமக்கு ஈக்குவல், உமக்கு நிகர், உமக்கு சமம் என்று சொன்னால் உண்மைத்தான் சொல்ல வேண்டும். நும் அல்லது ஒப்பு இலீர் ஒரு காலே குப்புரின்
ஒரு குதி குதிச்சீங்கன்னா அண்டத்துக்கு அப்புறமும் குதிகொள்வீர் என்று ஜாம்பவான் மாருதியை பார்த்து விழியாதீர் என்று சுட்டுகிறான். அடுத்த பாடலை போட வேண்டாம், எடுத்துடலாம். அடுத்த பாடல் திரிஷடை சொல்லுகிறாள். இந்த நான் அஃப்கோர்ஸ் ஐ எம் குவைட் டீவியேட்டிங் ஃப்ரம் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மீட்சி படலம். மீட்சி படலத்தில் அனுமன் ராமனால் அனுப்பப்படுகிறான். அந்த மில் மாருதி என்று கம்பன் ஒரு வார்த்தை போட்டாலும் போட்டான். அதை வைத்துக் கொண்டு நான் இப்பொழுது விளக்கி கொண்டிருக்கிறேன். மாருதி அவனை பற்றி அவன் சாகாதவன், அவனுக்கு இறப்பில்லை என்று சொல்பவள் இல்லை, என்று எடுத்து காட்டுபவள். ஏனென்றால் அதை சொல்ல முடியாது இவளால், ஆனால் எடுத்து காட்ட முடியும். எடுத்து காட்டுபவள் திரிஷடை. நிகழ்வு இவ்வாறு அமைகிறது. பிரம்மாஸ்திர படலம் முடிந்து விட்டது. எல்லோரும் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இந்த வீழ்ந்து கிடக்கும் வானரப்படை ராமன் உட்பட, ராமன் மயங்கி கிடக்கிறான், இலக்குவன் விழுந்து விட்டான் என்று எண்ணி ராமன் மயங்கி கிடக்கிறான். சீதையை புப்பக விமானத்தில் ஏற்றி ராவணன் எல்லாரும் செத்து போயிட்டாங்க பாரு என்று சீதையை கொண்டு போய் காண்பிப்பதாக சீதை களங்கான் படலம் என்று ஒரு படலம் சுமார் 2-3 மாதங்களுக்கு, இல்லைன்னா 5-6 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தோம். சீதை பார்த்து ரொம்ப அழறா, எல்லாரும் செத்து போயிட்டாங்களே என்று ஓ என்று கதறுகிறாள். திரிஷடை பக்கத்தில் இருக்கிறாள். அவள் ஒன்றுன்னா சொல்லிட்டே வரா. ராமனுக்கு இறப்பில்லை, இலக்குவனுக்கு இறப்பில்லை, அவனுடைய முகம் பாரு அப்படியே பளீர்னு இருக்கு, சவக்கலை யாருக்குமே இல்லை, நல்ல அறிவு சார்ந்த உயிருள்ள கடைதான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது மாருதியும் கீழே விழுந்து கிடக்கிறான். அவ சொல்ற, ஏ சீதை, என்னடி நீ இப்படி அழற? மாருதி செத்து போக மாட்டான், தெரியுமா இல்லையா? நீ தானே அந்த வரம் கொடுத்த அவனுக்கு. நீ கொடுத்த வரம் பொய்யாகுமா? நீ உன்னுடைய கற்பை பணயமாக வைத்து கொடுத்த வார்த்தை பொய்யாகுமா? எப்படி மாருதி இறந்து போக முடியும் என்று திரிஷடை சீதைக்கு அவள் சொன்ன வார்த்தையை வைத்தே சீதையை மடக்குகின்றாள். மடக்கிறது இல்லை, சீதைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றாள். சீதையை நல்ல நினைவுக்கு கொண்டு வருகிறாள். வருத்தத்தில் இருந்து சீதையை மீட்டெடுக்கிறாள் திரிஷடை. அவள் சொல்கிற வார்த்தை, ஏய், நீதானே சொன்ன மாருதிக்கு சாவு கிடையாது என்று, அதையும் உன் கற்பை பணயமாக வைத்து சொன்னாயே. அப்படி இருக்கும்போது மாருதி எப்படி இறந்து போய் கிடப்பான், மயங்கி கிடக்கான் என்பது போல திரிஷடை சீதைக்கு அனுமன் இறக்கவில்லை என்பதை சுட்டுவதாக அமைந்த சீதை களங்கான் படல பாடல். அந்த பாடல் வகுப்பில் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது இவ்வளவு விளக்கம் சொன்னேனா இல்லையா என்று தெரியவில்லை. வகுப்பு போக போக எனக்கே ஒரு பேஷன், ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாயின்னு இருக்கு. அந்த பாடலை பார்த்து விடலாம் இப்பொழுது. அடுத்த பாடல், மாருதிக்கு இல்லை என்றே மங்கை நின் வரத்தினாலே ஆருயிர் நீங்கள் நின்பால் கற்புக்கும் வழி உண்டாமே, சீரியது அன்று இது ஒன்றும் திசைமுகன் படையின் செய்கை, பேரும் இப்பொழுதே தேவர் எண்ணமும் பிழைப்பது உண்டோ. சொல்பவள் திரிஷடை. என்ன கேட்கிறா பாருங்க, மாருதிக்கு ஆருயிர் நீங்கள் இல்லை, அது கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இரண்டாவது வரியும் முதல் வரியும் சேர்த்து, மாருதிக்கு ஆருயிர் நீங்கள் இல்லை, அன்றே நின் வரத்தினாலே, நீ கொடுத்த வரத்தினாலே. அன்று என்பதெல்லாம் ஒரு மாசம், ஏன்னா ஒரு மாதம் தான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாள். அன்றைக்கு நீதான் சொன்னை, உன்னுடைய வரத்தினாலே மாருதிக்கு ஆருயிர் நீங்கள் இல்லை. அதை விட்டுடுமா, நின் கற்புக்கும் வழி உண்டாமோ. நீதானே சொன்ன, நான் மறியுலா மனத்தேன் என்னின் என்று. கற்பெனப்படுவது சொற்றிரம்பாமை என்பது கொன்றை வெந்தம்.
கற்பெனப்படுவது சொற்றிரம்பாமை. கற்பு என்பது உடலோடு சம்பந்தப்பட்டது அன்று. சொல் திறம்பாமை கற்பு. அப்படி இருக்க சீதையினுடைய கற்பு அந்த சொல் திறம்புமா? மாருதிக்கு இல்லை ஆருயிர் நீங்கள் என்று நீ சொன்ன சொல் திறம்புமா? நின்பால் கற்புக்கும் வழி உண்டாமே. உன்னுடைய கற்புக்கு உன்னுடைய அந்த வார்த்தை அந்த சொல் அதற்கு அழிவிருக்குமா? எனவே மாருதிக்கு அழிவில்லை. மாருதிக்கு இல்லை ஆருயிர் நீங்கள் என்பது மாருதியின் சிரஞ்சீவி பட்டம். அந்த சிரஞ்சீவி தன்மை குறித்து கம்பன் சொல்லும் அடுத்த அந்தமில் மாருதி என்பதற்குண்டான விளக்கம். அடுத்த பாடல் எடுத்துடலாம். இத சீதை மாருதி அந்தமில் மாருதி. சீதை சொன்னாள் இன்றன இருத்தி பழைய பனைத்தோல் வீர பரிவிலேந்தனிமை தீர்த்த என்று ஊழிவோர் ஊழிவோர் 7 இந்த உலகமும் தீயினும் இன்றன இருத்தி வீயினும் வீயாது இருப்பாய் என்று சீதை சொல்லி இருக்கிறாள். நான் மறுயிலா மனத்தேன் என்றார். ராமன் சொல்கிறான் அனுமனை பார்த்து. சீதை அனுமனை பார்த்து நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று சொன்னதற்கு காரணம், சீதை அனுமனால் உயிர் காக்கப்பட்டாள். சீதை அனுமனால் உயிர் காக்கப்பட்டாள். அந்த ஒரு நன்றி பெருக்கு நான் கற்புடையவள் என்றால் நீ பல்லாண்டு இன்றன இருத்தி என்று சிரஞ்சீவி பட்டம் கொடுக்கிறாள். அனுமனால் உயிரூட்டப்பட்டவன் ராமன். ராமனும் சொல்கிறான் உன்னால் உயிரூட்டப்பட்டேன் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று. பிராட்டியும் இதே வார்த்தை சொல்கிறாள், அண்ணலும் இதே வார்த்தை சொல்லுகிறான். நிகழ்வு பிரம்மாஸ்திர படலம், அதை அடுத்து மருத்துவமனை படலம். இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் ஏவி விடுகிறான். எல்லோரும் இறந்து போன கீழே விழுந்து விடுகிறார்கள். ராமன் வந்து பார்க்கிறான், தம்பி இறந்து போய் கிடைக்கிறான். தம்பியை காணாமல் புலம்புகின்றான். நான் அடிக்கடி சொல்லும் பாடல், வேள்விக்கு போய் வில்லும் இருத்து ஒரு விஷமன்றோ என்னை வாழ்விக்கும் என்று வாங்கி வந்தேன் என்று சீதையை குறித்து அவ்வளவு கோபத்தோடு அந்த ஒரு வருத்தம் சோக சுனாமியின் வெளிப்பாடாக கம்பன் சொல்வதை எல்லாம் பார்த்தோம். ஜாம்பவான் எழுந்து போய் மாருதியை போய் நீ வந்து மருத்துவமனை கொண்டு வா என்று சொல்ல, அனுமன் மருத்துவமனை கொண்டு வர எல்லோரும் உயிர்ப்பித்து எழுகிறார்கள். பார்க்கிறான் ராமன், அனுமனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறான்? சிரஞ்சீவியாக இருப்பாய். இந்த பாடலில் மற்ற எல்லா இடங்களிலும் காணப்படாத ஒரு சிறிய குறிப்பு நான் இங்கே பார்க்கிறேன். போற போக்கில் இதை சொல்லிட்டு போனேன். அந்த படலம் இடைபெற்ற படலத்தில் யாரோ ஒரு மாமி அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, சார் ராமன் வந்து ஒரு இடத்தில் மட்டும் தான் மானுடன் என்பதை உணராமல் தான் பரம்பொருள் என்று உணர்வது போல தொனிக்கின்ற அல்லது அவ்வாறு பொருள் கொள்ளத்தக்க ஒரு இடம் என்று சொன்னேன் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை குறித்து சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். சீதை சொல்கிறாள், நான் கற்புடையவள் என்றால் நீ சிரஞ்சீவியாக இரு. ராமன் சொல்கிறான், அனுமனே நீ சிரஞ்சீவியாக இரு, இது என்னுடைய ஆணை. ஒரு மானுடனாக இவன் இருந்திருக்கும் பட்சத்தில் எல்லா இடங்களிலும் தன்னை ஒரு மானுடனாகவே கருதி கொள்ளும் ராமன், என்னுடைய ஏவலால் நீ சிரஞ்சீவியாக இரு என்று சொல்கிறான். என்னுடைய ஏவல் என்று ராமன் சுட்டும் இந்த இடம், தன்னை பரம்பொருள் என்று உணராதவன் இராமன், தன்னை மானுடன் என்றே உணர்ந்தவன் ராமன் என்ற அந்த ஒரு கருத்துக்கு சற்றே நெருடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த என்னுடைய ஏவலால் என்ற வார்த்தை அமைகிறது. இது அடியேனுடைய பார்வை, அவ்வளவுதான். பெரிய
கம்பெனியில் ஆழங்கால்பட்டவர்கள், கம்பெனியில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வை, என்னுடைய ஏவலால் என்று அந்த வார்த்தை, என்னுடைய ஏவல் என்று ராமன் சொல்வது, நான் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மானுடன் என்ற தோரணையில் அவன் இது சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லையோ என்பது வரதராஜனுடைய ஐயம். பாடலை பார்க்கலாம். இன்று வீகலாது எவரும் எம்மொடு நின்று வாழுமா நெடிது நல்கினாய், ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது நீ என்றும் வாழ்தியா. என்றும் இன்ஃபினிட்டி, இனிது என் ஏவலால். இந்த என் ஏவலாலுக்கு அப்புறம் வருவோம். சீதை சொன்ன அதே வார்த்தையே ராமனும் சொல்கிறான், என்றும் வாழ்தியால். என்றும், அவ்வளவுதான். there's no end to that. என்றைக்கானாலும் மாருதி நீ வாழ்வாய். எவ்வாறு? படுத்த படுக்கையாவா? கிடையாது, இனிது வாழ்வாய். அதே பொருளை இங்க கொண்டலாம். இன்றன இருத்தி, எப்படி இன்றைக்கு மருத்துவமனையை போய் கொண்டு வந்து திரும்ப கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கிறது. மருத்துவமனையை கொண்டு வந்து எல்லோரையும் உயிர்ப்பித்து 2 ட்ரிப் அடிக்கிறான். அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு வலிமை. அதே போல இனிது வாழ்வாயாக. இனிது வாழ்வாய், என்றும் வாழ்வாய். எப்படி? என் ஏவலால். சீதை சொன்ன நான் மறுவிலா மனத்தேன் என்னின் என்பதற்கு நிகரான, என்பதற்கு சமமான ராமனுடைய வார்த்தை என் ஏவலால். ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது வாழ்வாயாக. எந்த விதமான நோயோ, எந்த விதமான இன்னல் என்றால் துன்பம், உன்னுடைய ஆயுசுக்கு எந்த விதமான குந்தகமும் கிடையாது. என்றும் வாழ்வாய், என் ஏவலால் இனிது வாழ்வாய். என்ன காரணம்? இன்று வீகலாது எவரும் எம்மோடு நின்று வாழுமா நெடிது நல்கினாய். எல்லாருக்கும் உயிர் கொடுத்தவன் நீப்பா. இன்றைக்கு எவரும் வீகிலாது, யாரும் செத்து போகாதபடி, யாரும் ஆண்டு போகாதபடி, எல்லோரும் நின்று வாழுமாறு, நிலை பெற்று வாழுமாறு அப்பேற்பட்ட அருள், அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு கொடுப்பினை நல்கினாய். எனவே ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது நீ என்றும் வாழ்தியால், என்றும் இனிது வாழ்தியால் என் ஏவலால் என்று. என் ஏவலால் என்பது கொஞ்சம் ஒரு டிஞ்ச் ஆஃப் ஈகோ ஓடு சொல்கிறானோ என்று தோன்றுகிறது. இவையெல்லாம் அந்தமில் மாருதி என்பதற்கு கம்பன் சொன்ன இடங்கள். இது சொன்ன முறை, சொன்ன விதம் நன்றாக இருந்தது என்றால் எல்லா புகழும் முதலில் கம்பனுக்கு, அப்புறம் ஊவேசாவுக்கு. ஏனென்றால் இந்த பாடல்களை எல்லாம் இங்கெங்கே இருக்கின என்று லேசாக கோடி காண்பித்தவர் ஊவேசா தம்முடைய உரையில். நான் கொஞ்சம் தோண்டி பார்த்து அந்தந்த படலத்தில் போய் அந்தந்த பாடலை எடுத்து முழு பாடலையும் உங்களுக்கு இங்கே சமர்ப்பித்திருக்கிறேன். அந்த ஒரு பணி மட்டும்தான் என்னுடையது. அடுத்த பாடல். அடுத்ததாக இதே போன்று மாருதியை பாடல் எடுத்துடலாம். மாருதியை அந்தமில் மாருதி அல்லது ஊறு இல்லாதவன் சிரஞ்சீவி என்றும் வாழ்தி என்று ஒட்டக்கூத்தரும் தம்முடைய ராமாயணத்தில் சொல்லி இருக்கிறார். உத்தரகாண்டத்தில் சொல்லும் இடம், அனுமன் சிறுவனாக இருந்த பொழுது சூரியனை பார்த்து, சூரியன் மாம்பழம் அல்லது தின்னக்கூடிய ஒரு பழம் என்று சொல்லி அவனுக்கு அருகில் போக, இந்திரன் தன்னுடைய ஆயுதத்தால் அவனை கீழே தள்ள, அனுமன் கீழே வந்து விழ, எல்லோரும் அவனை, அந்த சின்னஞ்சிறு அனுமனை வாழ்த்துகிறார்கள். அந்த கட்டத்தில் சொல்லப்படும் பாடல்கள் ஒரு 5-6 பாடல்கள் இருக்கின்றன, பாடலாம். கம்பனை போல் இவ்வளவு விளக்கமாக சொல்லப் போவதில்லை. 2 காரணம். ஒன்று, ஒட்டக்கூத்தர் பாடல்களுக்கு உரை என்பதை நான் கேட்கவில்லை, படிக்கவில்லை, இல்லை. எனக்கு தேடின வரைக்கும் நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். உத்தரகாண்டத்திற்கு மூலமும் உரையும் என்று நூல் இருக்கிறதா என்று. முதல் பாடலை பார்க்கலாம். சீர்பெற்று ஒளிர் பூன் அஞ்சனை தன் சிறுவன் தன்னை முக நோக்கி கூர் பற்றிய என் குலிசத்தால் கூறுபடு புண்வடு தீர்க, ஆர் பெற்றார் நீ பெற்றது நின் அணு வற்றிடலாய், அனுமன் என்னும் பேர் பெற்று உலகம் உள்ளளவும் பேராத புகழ் என்று சொல்பவன் இந்திரன். என் குலிசத்தால் என்று சொல்பவன்
நின் அணுவற்றிடலாய். அணு என்பது ஒழுங்கு, அண்மை, இறப்பு என்று பொருள் தெரிகிறார்கள். உன்னுடைய இறப்பு உனக்கு வற்றி போய்விட்டது, அல்லது உன்னுடைய ஒழுங்கு வற்றி போகாமல் இருக்கிறது என்று சீர் பெற்று ஒளிர் பூண் அஞ்சனைதன் சிறுவன் தன்னை, அஞ்சனைதன் சிறுவன் தன்னை அனுமனை முக நோக்கி சொல்பவன் இந்திரன், கூர் பற்றிய என் குலிசத்தால் கூறுபடு வடு தீர்க என இவன் அடித்தான் வஜ்ராயுதத்தால். அந்த புண் தீர்ந்து போகட்டும், ஆறி போகட்டும், ஆறு பெற்றார் நீ பெற்றது என்று அனுமனை புகழ்கிறான். அனுமன் என்னும் பெயர், ஆஞ்சநேயன் என்பதை பெயரை மாற்றி இப்பொழுது அனுமன் என்னும் பெயர் கொடுக்கப்படுகிறது. பெயர் பெற்று உலகம் உள்ளளவும் பெருதி என்று உத்தரகாண்ட பாடல். அடுத்த பாடல் இதே ஒவ்வொருத்தரா வாழ்த்துகிறார்கள் அனுமனை. இரண பூமியிடை நேர்ந்தால் என் பாசத்தால் ஈர்த்தக்கால் மரணம் இல்லை உனக்கு. பார்த்துங்க, மரணம் இல்லை உனக்கு என்று வருணராஜன் வரம் கொடுப்ப வருணராசன், தரணியோரை விதி வழியே சண்டிப்போம் என் தண்டத்தால் முரணில் மிகு மாருதி ஆவி முடியாது ஒழிக என மொழிந்தான். மரணம் இல்லை உனக்கு என்பது ஒட்டக்குதிரையுடைய வார்த்தை. அடுத்த பாடல், காற்றின் சிறுவன் முகம் நோக்கி கருணையால் என் கதையால் கூற்றின் சூழல் உராய். கூற்றின் சூழல் உராய், உனக்கு மரணமில்லை. கூற்று என்பது யமன். கூற்றின் சூழல் உராய் என்று குபேரன் கூற குன்றனைய ஏற்றின் பாகன் சிவபெருமான், என்னுடைய ஏதியாலும் என்னாலும் ஆற்றல் மிகு மாருதி அகலாது. இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் ஒழிக என்றால் தங்குதல் என்று பொருள் என்று சிவபெருமானும் வாழ்த்தினான். ஆற்றல் மிகு மாருதி ஆவி அகலாது, மாருதியினுடைய உயிர் போகாது. அடுத்த பாடல், தாதா உரைக்கும் இவன் பிரம்ம தண்டத்தால் தானும் சாவு இன்றி மேதாவியும் ஆய் ஒரு நாளும் விழியா நாளும் முருக. ஒரு நாளும் விழியா நாள், இவனுடைய ஆயுட்காலம் என்பது ஒரு நாளும் விழியாது, என்றும் 16 என்பது போல சாவே கிடையாது. ஒரு நாளும் விழியா நாளும் முருக என்று தீதாயினர் வேறருக்கும் எழில் தேவர் படையால் செருக்களத்தில் வாதாசுதன் சா ஒழிக, சாவு இவனுக்கு கிடையாது என வானோர் தச்சன் வரம் கொடுத்தான். அடுத்த பாடல், வானோர் பெருமான் முதலாக வந்து நின்ற வானவர்கள் ஆனோர் எல்லாரும் அனுமானுக்கு அழிவிலா வரம் அளிப்ப நானாவாய சராசரமும் உலகம் படைத்த நான்முகன். நானாவாய 4 வகையான, நானாவாய சராசரமும் உலகும் படைத்த நான்முகத்தோன் ஊனார் உடம்பில் நின்று ஏக்கும் ஒருவன் தனக்கு இங்கு உரை செய்தான். வானோர்கள் எல்லாம் அனுமானுக்கு அழிவில்லாத வரம், அழிவு என்பது இல்லாத, சாவு இல்லாத வரத்தை கொடுக்கிறார்கள் என்று உத்தரகாண்ட பாடல். எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். இவ்வாறு அந்தமில் மாருதி என்ற அந்த ஒரு சொல் என்னுள் ஏற்படுத்திய ஒரு தாக்கம், அதை எவ்வளவு விரிவாக கம்பன் பல இடங்களில் சொல்லி இருக்கிறான். அந்த ஒவ்வொரு சொல்லிற்கும் பின்புலம் என்ன, ஏன் அவ்வாறு சொல்லப்பட்டது, அதனுடைய முழு பரிமாணம் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். அந்தமில் மாருதி, அனுமனுக்கு கம்பன் கொடுத்த ஒப்பில்லாத ஒரு பட்டம். நான் சொன்னது போல தர்மத்தின் தனிமை தீர்ப்பான், சொல்லின் செல்வன், அதுபோல அந்தமில் மாருதி என்பதும் ஒரு பட்டம். ஈரிலாம் இப்பேற்பட்ட மாருதி, தயவு செய்து பாடலுக்கு போகிறேன், மீண்டும் பாடலை படிக்கிறேன். வணங்கி இல்ல இதை எடுத்துடலாம். வணங்கி அந்தமில் மாருதி மாமலர் அணங்கு சேர் கடிகாவு சென்று அண்மினான் உணங்கு கொம்புக்கு உயிர் வரு நீரென சுணங்கு நோய் முளையாட்கு இவை சொல்லுவான். அந்த பாடல், அதிலிருந்து தான் இத்தனை வால் பார்த்தோம். இவை சொல்லுவான் என்று, சுணங்கு நோய் முளையாட்கு இவை சொல்லுவான் என்று சீதைக்கு பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொல்கிறான்? ஒரு பாடல் தான் அவன் சொல்றான், அதற்கு ஏகப்பட்ட வால் இருக்கிறது. என்ன சொல்கிறான்?
மங்களம் மங்களம் மங்களம், நன்மை உண்டாகட்டும், எல்லாம் நல்லது என்பது போல அந்த வார்த்தையை பலமுறை சொல்லி அனுமன் சொல்கிறான். பாடலை பார்ப்போம். ஏழை சோபனம் அந்த பாடல். இதுக்கு அடுத்த பாடல். ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம். ஏழை சோபனம், ஏழை, இந்த இடத்தில் தனிமையாக இருந்தவள், ஆற்றல் இல்லாதவள், ஏராளமான ஆற்றல் உடையவள், என் சொல்லினால் சுடுவேன் என்று சொன்னவள், இருந்தாலும் எளிமைப்பட்டவள். ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்கள சோபனம். சோபனம் என்ற சொல்லுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று பொருளை கொள்ளலாம். லலிதாம்பாள் சோபனம் என்று என்னுடைய அம்மா சின்ன வயசுல படித்த பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது. ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்கள சோபனம் ஆழியான அரக்கனை. ஆழி என்பது எல்லை, கரை, பவுண்டரி, லிமிட் என்று பொருள். பல பொருள் இருக்கின்றன. ஆழி என்ற பொருளை நான் இப்பொழுது இந்த பொருளில், ஆழி என்பது சக்கரம், ஆழி என்பது கடல். ஆழியான அரக்கனை ஆரிய சூழி யானை. சூழி என்பது முகப்படாம், யானையின் முகத்தில் போடப்பட்டிருக்கும் அந்த ஒரு அலங்கார பட்டம், முகப்பட்டம் மாதிரி. சூழி என்று அதற்கு பொருள். ஆரிய யானை, சூழி தரித்த யானை, ஆரிய சூழி தரித்த யானை துகைத்தது. யாரை? ஆழியான அரக்கனை. ஆழி என்பது தீமைக்கெல்லாம் லிமிட், தீமைக்கெல்லாம் எல்லை, தீமைக்கெல்லாம் வரை என்று சொல்லக்கூடிய ஆழியான அரக்கனை. இந்த ஆழி என்பது வரை அல்லது கடல், வரை, லிமிட், பவுண்டரி என்ற சொல்லில் புறநானூற்றிலும் கையாளப்பட்டு இருக்கிறது என்று உரையாசிரியில் சுட்டுகிறார்கள். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். புறநானூற்று பாடல். அடுத்த பாடல். வேந்துடை தானை முனை கெட நெறிதர ஏந்துவாள் வளத்தன் ஒருவன் ஆகி தன் இறந்து வராமை விளக்கலின் பெரும் கடற்கு ஆழியனையான். பெரும் கடற்கு ஆழியனையான் மாதோ என்னும் பாடி சென்றோர்க்கு அன்றியும் வாரி புறவிற்கு ஆற்று என்று ஒரு ஒரு நாட்டுடைய தலைவனை பற்றி பாடுவன். பெருங்கடற்கு ஆழியானான், வலிமைக்கு எல்லை போன்றவன் இவன் என்று. இது எடுத்துடலாம். அடுத்த பாடல். சோபனம் கம்பன் சொல்லியது. கம்பனுடைய ஒரிஜினல் பாடலாக கொள்ளப்பட்டு நான் காட்டிய ஒரே பாடல் தான் இருக்கிறது. ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்களம் சோபனம் ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம் என்று ஒரு பாடல். எல்லா பதிப்புகளிலும் இந்த ஒரு பாடல் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லா பதிப்புகளிலும் மிகைப்பாடல்கள் என்று ஒரு 6 பாடல்கள் தந்திருக்கிறார்கள். எல்லாமே சோபனம் 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 என்று முடியக்கூடிய பாடல். நான் இதை சொல்லலாமா வேண்டாமா? மிகைப்பாடல்கள் என்பதால் சில மிகைப்பாடல்கள் சுட்டுகிறேன், சில மிகைப்பாடல்கள் சொல்லுவதில்லை. இந்த மிகைப்பாடல்களை நான் சுட்டலாம் என்று எடுத்துக்கொண்டதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அந்த காரணம் கடைசி மிகைப்பாடலில் கடைசி பாடலாக வரும்போது சொல்கிறேன். எல்லா பாடலும் அனுமன் சீதைக்கு சோபனம் சொல்கிறான். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். இந்த குடுகுடுப்பு மாதிரி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்பது போல அனுமன் அதை சொல்லுகிறான். எனக்கே ஒன்று தோன்றியது, ஒரு முறை சொல்லி நிறுத்தி இருப்பானா? பல முறை சொல்லி இருப்பான் அல்லவா? எனவே மிகைப்பாடல்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவற்றையும் உங்களுக்கு நான் தருகிறேன் இப்பொழுது. அடுத்த பாடல் மிகைப்பாடல். மங்கை சோபனம், மாமையில் சோபனம், பங்கையத்து உரை பாவையே சோபனம் அங்கு அவ்வாவி அரக்கனை ஆரிய சிங்கம் என்று சிதைத்தது சோபனம். இந்த ஆரிய சிங்கம் சென்ற பாடலில் ஆரிய யானை, ஆரிய சூழி யானை, சூழி யானை துகைத்தது சோபனம் என்று பார்த்தோம். இங்கு ஆரிய சிங்கம் என்று சிங்கம் சிதைத்தது, சூழி துதைத்தது என்று எதுகைக்காக, மோனைக்காக. முதல் 2 வரிகள் எப்பொழுதுமே சோபனம் மட்டுமே சொல்லி அடுத்த 2 வரிகளில் ராமன் எவ்வாறு ராவணனை கொன்றான் என்ற விவரம் சொல்லப்படுகிறது. பாருங்க, மிகைப்பாடல் இல்லாத பாடலில் ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்கள சோபனம். இங்கே அதற்கு பதிலாக மங்கை சோபனம், மாமையில் சோபனம், பங்கையத்து உரை பாவையே சோபனம்.
அதே மாதிரி அடுத்த 2 வரிகள், ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம், இங்கே அங்கம் வாவி அரக்கனை ஆரிய சிங்கம் என்று சிதைத்தது சோபனம். அடுத்த பாடல் இதே மெட்டு இதே பேட்டர்ன். அடுத்த பாடல், வள்ளி சோபனம் மாதரே சோபனம் சொல்லின் நல்ல தோகையே சோபனம். இவையெல்லாம் சீதையை குறித்த விழி. வள்ளி சோபனம் மாதரே சோபனம் சொல்லின் நல்ல தோகையே சோபனம் அல்லின் ஆழி அரக்கனை ஆரிய வல்லியங்கள் வதைத்தது சோபனம். வல்லியம் என்றால் புலி. முதல் பாட்டில் யானை, அடுத்த பாட்டில் சிங்கம், இப்பொழுது புலி. வள்ளி சோபனம் மாதரே சோபனம் சொல்லின் நல்ல தோகையே சோபனம் அல்லின் ஆழி அரக்கனை ஆரிய வல்லியங்கள் வதைத்தது சோபனம். அடுத்த சோபனம். அடுத்த பாடல், அன்னை சோபனம் ஆயிழை சோபனம் மின்னின் நுண் இடை மெல்லியல் சோபனம். அன்னை சோபனம் ஆயிழை சோபனம் நுண்ணின் நுண்ணிடை மெல்லியல் சோபனம் அன்ன ஆழி அரக்கனை ஆரிய மன்னன் என்று வதைத்தது சோபனம். எல்லா பாட்டிலும் இந்த ஆரிய, சிறந்தவன், தலை சிறந்தவன், நத்திங் டு டூ வித் ஆரியன் திராவிடன், அதான் கிடையாது. சிறந்தவன், வலிமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், படித்தவன், சான்றோன் என்பது ஆரியன். பாரதியும் தன்னுடைய ஆரியன் என்பதை இந்த பொருளில் தான் பல இடங்களிலும் கையாண்டிருக்கிறான். அன்னை யாழி அரக்கனை ஆரிய மன்னன் என்று வதைத்தது சோபனம். அடுத்த பாடல், நாறு பூங்குழல் நாயகி சோபனம் நாறு பூங்குழல் நாரியே சோபனம் ஆறு வாழி அரக்கனை ஆரிய ஏறும் என்று எரித்தது சோபனம் என்று சோபனம் 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 என்று ஒரு பாடல் எல்லா பதிப்புகளிலும் ஒரிஜினல் பாடலாக கருதப்பட்டு, இதுவரை நான் சொன்ன பாடல்கள் எல்லாம் மிகை பாடல்களாக கருதப்பட்டு, மிகைப்பாடல் என்று அந்த பகுதியில் வைத்திருக்கிறார்கள். இந்த பாடலை ஒதுக்கிவிடவில்லை. இது எடுத்துடலாம். இந்த மிகைப்பாடல்கள் என்று 6 பாடல்கள் சொன்னேன். நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றும் சொன்னேன். அடுத்த பாடல் இப்ப சொல்ல போறேன். என்ன நடக்கிறது பாருங்கள். அனுமன் சீதைக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது இல்லை, நல்ல காலம் பிறந்தது, நல்ல காலம் பிறகுது என்று சொல்கிறான். இதை ஒரு முறை சொன்னா அவளுக்கு போதுமா ஐயா? அவளே சொல்றா. இதுவும் மிகைப்பாடல் தான், அது வேற விஷயம். என்ன அனுமன் நிறுத்திட்ட? சோபனம் தானே சொல்ற, இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு என்று ஏன் நிறுத்தி விட்டாய் என்று இன்னும் என்ன சொல்லப்படுவது? என்ன விஷயம்? ராமன் வென்று விட்டான். ராவணனை எவ்வாறெல்லாம் கொன்றான்? ஆரிய சிங்கம் துகைத்தது, வல்லியம் சிங்கம் சிதைத்தது, யானை துகைத்தது, வல்லியம் வதைத்தது. அப்படித்தானே சொல்றேனே. ராமன் ராவணனை அழித்து விட்டான். சொல்லு சொல்லு சொல்லு, சோபனம் சோபனம் சொல்லு சொல்லு சொல்லு, இத்தோட நிறுத்தாதே என்று சீதை இன்னும் சொல், இன்னும் சொல் என்று கேட்கிறாள். ஆனால் அதையும் மிகைப்பாடல்ல வச்சிருக்காங்க. இத்தனை பாடல் சொன்ன அப்புறமா அவளுக்கு திருப்தியால போல் இருக்கு. அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல், சொன்ன சோபனம் தோகை செவிபுக. இதுவும் மிகைப்பாடல் தான். சொன்ன சோபனம் தோகை செவிபுக அன்னம் முன்னி அனுமனை நோக்கியே அன்ன போரில் அறிந்துள்ளது ஐயனி இன்னும் இன்னும் எம்புதியால் என்றாள். ஏண்டா நிறுத்திட்ட? சோபனம் தானே சொல்ற, நல்ல செய்தி சொல்ற, சொல்லு சொல்லு, இன்னும் இன்னும் எம்புதியால் என்று சீதை சொன்னதாக ஒரு பாடல் இருப்பதால் நான் இந்த சோபன பாடல்களை எல்லாம் உங்களுக்கு எத்தனை பாடல்கள் இருக்கோ எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை எடுத்து விடலாம். இவ்வாறு அனுமன் சீதையை பார்க்கிறான். சீதைக்கு வாழ்த்து சொல்லி, சீதைக்கு ராவணன் மாண்டு விட்டான் என்ற செய்தியையும் சொல்லி சீதையை வாழ்த்துகிறான், சீதையை பாடுகிறான். அது இவன் சும்மா இருப்பானா? அனுமனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அவள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ராவணன் செத்து போனான் என்ற செய்தியை எனக்கு அனுமன் தான் சொல்லுவான் என்று சொல்லி இருக்கிறார். அனுமன் சுந்தரகாண்டத்தில் சீதையிடம் சொல்லி
அசோகவனத்தை விட்டு நீங்குகிறான். நான் உனக்கு சொல்லுவேன், ராவணன் செத்து போய்விட்டான் என்று. அது இப்பொழுது நிகழ்கிறது. அப்பொழுது சொல்லுவேன் என்று சொல்லி போனவன் இப்பொழுது அதை சொல்கிறான். எனவே அவனுக்கு ஒரே குஷி, சந்தோஷம், மகிழ்ச்சியின் எல்லை, மகிழ்ச்சி கடல், சந்தோஷத்தின் உச்சியில், இமயத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் அனுமன். என்ன செய்கிறான் பாருங்கள், பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். பாடினான் திருநாமங்கள் பல்முறை, கூடி சாரியின் குப்புறத்து கூத்து நின்று, ஆடி அங்கை இரண்டும் அலங்குற, சூடி நின்றனன் குன்றன் தோழினான். பாடினான் திருநாமங்கள், சகஸ்ரநாமம் என்று சொல்கிறோமே, ராமனுக்கு என்னெல்லாம் நாமங்கள் உண்டோ அதை அனைத்தையும் பல்முறை, ஒவ்வொரு நாமத்தையும் ஏராளமான முறை சொல்லி பாடி துதிக்கின்றான் ராமனை. அனுமனை பொறுத்த அளவில் ராமன் மகாவிஷ்ணு. கால் கைகளில் சங்கு சக்கர குறிகள் இருக்கின்றன என்பதை சுக்ரீவனுக்கு சொன்னவன் அனுமன். காலமும் கணக்கும் நித்த காரணன், ஆலமும் வெள்ளி பொறுப்பும் மலரும் விட்டு அயோத்தி வந்தனன் என்று சொன்னவன் என்று இவன் பரம்பொருள் என்று தெரியும். எனவே பாடினான் பல்முறை திருநாமங்கள். கூடிசாரியின் குப்புறத்து என்பது குதித்தல், குப்புறத்து கூத்து நின்று ஆடி அங்கை இரண்டும் அலங்கு உற, மாலையை போல சூட்டிக்கொண்டு கழுத்தில் தரித்து கொண்டு சூடி நின்றனன் குன்று அன தோழினான் என்பது அனுமனின் வெளிப்பாடு. அடுத்த பாடல். சீதை சொல்லியிருக்கிறாள் மாயாஜனக படலத்தில், ராவணன் 10 தலையும் அருந்து வீழ அனுமன் எனக்கு செய்தி சொல்லுவான் என்று சொல்லி இருக்கிறாள். அதை அப்படியே அனுமன் சொல்கிறான் இங்கே. தலை கிடந்தன தாரணி தாங்கிய மலை கிடந்தன போல்மணி தோழெனும், அலை கிடந்தன ஆழி கிடந்தன நிலை கிடந்தது உடல் நிலத்தே என்று ராவணன் வீழ்ந்து கிடந்த நிலைமை பற்றி படம் போட்டு காண்பிப்பது போல, ஒரு சித்திரம் வரைந்து காண்பிப்பது போல அனுமன் சொல்கிறான். தலை கிடந்தன தாரணி தாங்கிய, தாரணி என்பது நிலம், உலகம், பூமியின் மீது அவனுடைய தலைகள் கிடந்தன. தலை கிடந்தன தாரணி தாங்கிய மலை கிடந்த, தாரணி தாங்கிய மலை கிடந்தன போல், நிலத்தின் மீது இருக்கக்கூடிய மலைகள் போல, தாரணி தாங்கிய மலைகள் கிடப்பது போல அவனுடைய தலை கிடந்தன. மணித்தோள் என்னும் அலை கிடந்தன, ஆழி கிடந்த என நிலை கிடந்தது உடல் நிலத்தே என்று ராவணன் வீழ்ந்து கிடந்த நிலைமை பற்றி அனுமன் சொல்கிறான். அடுத்த பாடல். அண்ணல் ஆணையின் வீடனாம் மற, கண்ணில்லாதவன் காதல் தொடர்தலால் பெண்ணலாது பிழைத்துள்ளதாகும் என்று எண்ணல்லாவதோர் பேர் இலதால். அண்ணல் ஆணையின், ராமனுடைய ஆணை, 2 அண்ணல் ஆணையினாலும் வீடனாம் மர கண்ணில்லாதவன் காதல் தொடர்தலால். யுத்த காண்டத்தில் ராமனுக்கு கிடைத்த வெற்றியில் பெரும் பங்கு வீடணனுக்குரியது. ஒரு இடத்தில் ராமனே சொல்கிறான், வீடணனின் வென்றி ஈது என்று இந்திரஜித்தை கொன்ற பொழுது. ஏனென்றால் வண்டு உருக்கொண்டு போய் மாயா சீதை படலம், எல்லோரும் நம்பிக்கை இழந்து அயோத்திக்கு போகலாம், சீதை எக்கிடங்கெட்டு போனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அயோத்தியில் போய் எல்லாரையும் காப்பேன், எப்படி உடனடியாக அயோத்தி போவது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமனை, இதில் ஏதோ சூதி இருக்கிறது, நான் போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அசோகவனத்திற்கு சீதை உயிருடன் இருப்பதை பார்த்து நிகும்பலையாக படலம் சொல்லி, நிகும்பலை யாகத்திற்கு இலக்குவனை அழைத்து சென்று இந்திரஜித்தை கொன்ற போது ராமன் சொல்கிறான், வீடணன் தந்த வென்றி ஈது என்று. வீடணன் வீடனாம் மரக்கண் இல்லாதவன், அரக்கண் மட்டுமே கொன்றவன், மரக்கண் இல்லாதவன், அவனுடைய காதல், அவனுடைய அன்பு, அவனுடைய பாசம் தொடர்வதால் பெண் அலாது, இலங்கையில் இருப்பவர்கள் பெண் என்பவர்கள் மட்டும்தான் உயிருடன் இருக்கிறார்கள், மற்ற ஆவது ஓர் பேர் இல்லாது, ஆண்கள் என்று சொல்லக்கூடிய எவனும் இல்லாத ஒரு நிலைமை இப்பொழுது இலங்கைக்கு வந்துள்ளது என்று அனுமன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல். இதை கேட்கிறாள் சீதை. அவளுக்கு
சொல்ல ஒண்ணாத ஒரு மகிழ்ச்சி. ஒரு கலை தனி ஒன்மதி நாளொடும் வரு கலைக்குள் வளர்வது மானுர பொறு கலைக்குலம் பூத்தது போன்றனள் பருகல் உற்ற அமுது பயந்த நாள். பருகல் உற்ற அமுது. பார்க்கடலை கிடைந்த பொழுது இரண்டு விஷயங்கள் கிடைத்தன. ஒன்று பருகல் உற்றது, அது அமுது. மற்றது பருக உகாதது, அது நஞ்சு. அதை சிவபெருமான் தன்னுடைய கண்டத்தில் வைத்துக் கொண்டான். பருகல் உற்ற அமுது பயந்த நாள். அந்த எந்த ஒரு பொலிவோடு மகாலட்சுமி வந்தாளோ, ஒரு கலை தனி ஒன்மதி நாளோடும் வரு கலைக்குள் வளர்வது மானுர. மானுதல் என்றால் சமமாக இருத்தல், நிகர்தல், அதனை போல இருப்பது. சந்திரன் வளரும் பொழுது ஒரு நாள் 2 நாள், அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகும்போது 15 நாள் போகும். அது இல்லாம ஒரே நாளில் பூர்ணச்சந்திரனாக ஆகிவிட்டது போல ஒரு கலை தன்மதி ஒன்மதி நாளோடும் வரு கலைக்குள் வளர்வது. ஒரே நாளில் இந்த 15 நாளுக்குண்டான வளர்ச்சியும் பெற்று முழுமதியாக பௌர்ணமி நாளில் பிரகாசிப்பது போல அது போல சீதையினுடைய முகம் பிரகாசித்தது. பொரு கலை குலம் போத்தது. கலை என்பது சந்திரனில் உள்ள அழகு என்பது சீதையினுடைய முகம் அவ்வாறு பிரகாசமாயிற்று என்று கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல். ஆம்பல் வாயும் முகமும் அலர்ந்திட தேம்பும் நுண்ணிடை நோவ திரள் முலை ஏம்பல் ஆசைக்கு இரட்டி வந்து எய்தினாள் பாம்பு காண்ற பன்னி மதி பான்மையாள். மதி திங்கள், சந்திரன், பனி குளிர்ச்சி உடையது, ராகு கேது என்ற பாம்புகள் முழுங்கி வெளிப்படுத்தியது போல அவ்வாறு வெளிவரும் சந்திரன் முன்பு இருந்ததை விட ஒளியில் பிரகாசமாக திகழ்வதாக காட்சியளிக்கும் என்பது போல பாம்பு காண்ற பனிமதிப்பான்மையாள். குளிர்ச்சியான சந்திரன் ராகு பாம்பு உமிழ்ந்தது போல எவ்வாறு பிரகாசமாக இருக்குமோ அப்பேற்பட்ட முகமுடைய, அப்பேற்பட்ட அழகுடைய சீதை. அவளுடைய ஆம்பல் போன்ற வாயும் முகமும் அலர்ந்திட மலர்ந்திட தேம்பும் நுண் இடை நோவ. ஏற்கனவே மெல்லிய இடை, பொய்யோ எனும் இடையால் அவளுடைய மார்பகங்கள் சந்தோஷத்தால் பூரித்து இருப்பதால் அந்த நுண்ணிடை இன்னும் நோவடைந்தது என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். அவளுடைய மேனி வெளிப்பாடுகளை கம்பன் சுட்டுகிறான். குந்தி ஓங்கும் உவகை பொறுமலோ உந்தி ஓங்கும் ஒளிவகை தோள்களோ சிந்தி ஓடு கலையுடை தேர்களோ முந்தி ஓங்கின யாவை முலைகளோ என்று எல்லா உடம்பும் பருத்து திரட்சியுடன் மெல்மருங்குல் போல் வேறுள்ள அங்கமும் மெலிந்தாள் என்று அங்கே சொன்னான். இப்பொழுது அவருடைய எல்லா அவயவங்களும் பருத்து திரண்டு காணப்படுகின்றன என்று அவை எவ்வாறு இருந்தன என்பதை ஒவ்வொன்றாக சுட்டுகிறான். புந்தி ஓங்கும் உவகை பெருமலோ, புத்தியில் இருக்கக்கூடிய சந்தோஷம், உவகை சந்தோஷம், அதனுடைய பொறுமலா. உந்தி ஓங்கும் ஒளிவளை தோள்களோ, தோள்வளை என்பது ஒரு ஆபரணம், அதை பூட்டிய தோள்கள் பெருத்து காணப்படுகிறதா. தேர்தட்டு போன்ற இடைப்பகுதி பெருத்து காணப்படுகிறதா. சிந்தி ஓடு கலையுடை தேர்களோ அல்லது மார்பகங்கள் பெருத்து காண்பப்படுகிறதா. முந்தி ஓங்கின யாவை என்று கம்பன் அவளுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை சொல்கின்றான். மணி 8:55 ஆச்சு எங்க இதில். நான் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி. இதை எடுத்துடலாம். அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் பாடல்கள் தான் வீச்சு படலத்தில் உள்ளதாக இந்த வகுப்பில் பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய டீவியேஷன், அந்தமில் மாருதி என்பதை குறித்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணம் தான். தேர் மே பி சம் வேல்யூ ஆட் இன் த கிளாஸ். அந்தந்த பாடல்களை சொல்லி அந்தந்த பாடல்களுக்கு பொருளை விளக்கி கிராஸ் ரெஃபரன்ஸ், இதே பார்வை வேற எங்கெல்லாம் பொருந்தும் என்பதையும் சுட்டினால் வகுப்பு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வேல்யூ ஆட் டு த கிளாஸ், வகுப்பிற்கு இன்னும் ஒரு கனம் அல்லது ஒரு பொருள், அந்த 1.5 மணி நேரம் நன்றாக செலவழிந்தது என்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதாக இந்த டிவியேஷன்.
இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. கார்த்திக், எல்லோரையும் நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். இப்பொழுது தயவு செய்து ஒவ்வொருவராக உங்களுடைய அபிப்பிராயம், கருத்து, சந்தேகம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ராஜன். சொல்லுங்க முந்தன். அந்தமில் மாருதி அப்படின்னு உடனே இந்த 4000 திவ்யபுரம் வந்து வியாக்கியானம் எல்லாம் படிச்சீங்கன்னா வைகுண்டத்துக்கு பேர் அந்தமில் பேரின்பம். அங்க போனா அந்தமில் பேரின்பம். அதுக்கு ஒரு பேர் வேற, ஒரு நலமந்தம் இல்லாத ஒரு நாடு அப்படின்னு அது 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 சொல்லான்னு. அதே போல அனுமானுக்கு வந்து அந்த அடிப்பட்டதுனாலதான் தானுன்னா ஹனுன்னா அந்த தாடை, அதுல அடிப்பட்டதுனாலதான் ஒரு பக்கம் தாடை வீங்கி இன்னொரு பக்கம் தாடை வீங்கி அதுக்கு பேர் ஹனுமான் அவர் பேர் மாறிச்சு. அது ரெண்டும் சொல்லலாம். சார் ரவிச்சந்திரன் சொல்லுங்க. நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல, இப்ப அந்தமில் மாறி சொல்லும்போது தீ நீர் வாளி எதனாலையும் அனுமனுக்கு இழப்பு இல்லைன்னு ஒரு பாட்டு போட்டீங்க. அது வந்து இம்மீடியட்லி பகவத்கீதா ஞாபகம் வந்து, பகவத்கீதா சாப்டர் 2ல பகவான் சொல்றார், நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவக நச்சைனம் கிளேத என்சாப்பக நசோச்சயத்தி மாருதா. நீர் எதுவும் ஆத்மாவை அழிக்காது. சஸ்திராணி இந்த அது ஆத்மாவுக்கு அழிவு இல்லைங்கிறத வந்து அங்க பகவான் சொல்றார். அது இங்க பிரமாதமா கம்பன் அப்படியே அத வடிச்சு போட்டிருக்காரு. அது ஒரு தாட் எனக்கு வந்தது. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரிஞ்சுன்னா, நானாவாய சராச்சரம்னு ஒரு பாட்டு இருந்தது. அது வந்து மல்டிபிளிசிட்டி, வேர்ல்டு ஜகத் இஸ் மல்டிபிளிசிட்டின்னு அடிக்கடி உபநிஷத்துல தான் வரும். ஸோ அதுதான் நானாவாய சராச்சரம்னுட்டு கம்பன் அதை பிரமாதமா யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ, நன்றி. மற்றவர்கள்? இவரு கார்த்திக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இவரு ஏகேவி ஆரம்பிக்கிறப்ப இந்த ஸ்லைடு போட்டீங்கன்னா அவர் முகம் தெரிய மாட்டேங்குது. அதனால அவர் பிகின் பண்றப்ப இந்த ஸ்லைடு எடுத்துட்டு அப்புறம் அவர் வந்து ஸ்லைட்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேட்கறப்ப மட்டும் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை எடுத்து நீங்க எல்லாரையும் வரவேற்கிறீங்க இல்லையா, அப்ப அந்த ஸ்லைடு வந்து உங்க முகத்தை மறைச்சிருது. ஓ ஓகே சார். அது நான் அப்ப ஆரம்பத்துல ஓகே தேங்க் யூ. தேங்க்யூ. குமார் பேசுறேன். குமார், சின்ன வயசுல இந்த சப்த சிரஞ்சீவிகளை பத்தி நீங்க சொன்ன, நீங்க எங்க பாட்டி சொல்லுவோம், அஸ்வத்தாமா பலி வியாசகா ஹனுமானஸ்ய விபீஷணா கிருப பரசுராம சப்தைத்தே சிரஞ்சீவினகா அப்படின்ட்டு. நீங்க அந்த சிரஞ்சீவினை சொல்லும்போது எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்தது. நான் வந்து இந்த உங்களுடைய பாடல்கள் இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து 2 இதில் வச்சு நானும் பார்த்தேன். பூவண்ணனுடைய பதிப்பகம் அதுலேயும் பார்த்தேன், அப்புறம் அந்த வைமுகோர பதிப்பையும் பார்த்தேன். ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சரியா வரல, வேற வேற மாதிரி இருக்கு. அது என்ன காரணம்? குமார், நான் ஃபாலோ பண்ணுவது சென்னை கம்பன் கழகத்துடைய பதிப்பு. இந்த உதாரணத்துக்கு ஊவேசா பதிப்பில் பார்த்தீங்கன்னா பாடல் எண்ணிக்கை மாறுபடும். கரெக்ட், நம்பர்லாம் மாறுறது மாறுபடும். அண்ணாமலை பதிப்பு கழகத்தில் உதாரணத்துக்கு சுந்தரகாண்டத்தில் 1200 பாடல் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒவ்வொரு பதிப்பும் 1200க்கு பதிலாக 1205, 1195, 1230 என்றெல்லாம் இருக்கின்றன. அந்தந்த பதிப்புகளை பொறுத்தது. அவ்வளவுதான் குமார். இல்ல, எதை நம்ம எடுத்துக்கிறது சரி எது தப்புன்னு குமார், இதுல வந்து நான் அதனாலதான் திரும்ப சொல்றேன், நான் சென்னை கம்பன் கழகத்தை ஃபாலோ பண்ணுகிறேன், அவ்வளவுதான். நான் வர்த்தமானம் ஃபாலோ பண்ணா அந்த நம்பர் கொடுப்பேன், அவ்வளவுதான். எது சரி என்பது எனக்கு தெரியாது, அப்புறம் அடுத்ததும் சொல்லிடுவேன். நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்னு தோன்றது. இப்போ உதாரணத்துக்கு சென்னை கம்பன் கழகத்தில் இல்லாத ஒரு பாடலை ஊவேசா வந்து ரெகுலர் பாடலா எடுத்துக்கிறார், அதை நான் எடுத்து போடுறேன் இங்க. அந்த மாதிரி இத்தனை தான் என்று வரையறுத்து சொல்வது இல்லை கம்பராமாயண பதிப்புகளில், அவ்வளவுதான். எனக்கு தினப்பனை அடிக்கடி சொல்லுவாரு, எழுதி கட்டான் அந்த மாதிரி
ஒவ்வொருத்தரும் ஒரிஜினல் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்றா போல் இருக்கு. அது வேற. அது தவிர எல்லாரும் மிகைப்பாடல்னு சொல்லி ஒரு 1500 பாடல் வச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலர் மிகைப்பாடல் என்று கன்சிடர் பண்ணுவதை ஒரு சில பதிப்புகள் ரெகுலர் பாடலாகவும் வச்சுட்டு இருக்காங்க. அது அந்த பதிப்பாசருடைய பெரராகேட்டிவ். அவ்வளவுதான் குமார். ஓகே, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க பரவாயில்ல. அந்தமில் மாருதிங்கிறது போது நமக்கு அந்தம்ங்கிறது பத்தி இந்த பழைய சினிமா பாடல் ஒண்ணு அம்பிகாபதியில் ஞாபகம். அந்தமேவும் மரபிந்தம் மாமலரில் வந்த வேத வல்லியோ, கடல் தந்த புண்ணின் செல்லியோ, மதன் சிந்தை வாழும் மெல்லியோ என்று கண்ட போதில் ஐயம் கொண்டு பேசும் எழில் நின்றுலாவும் கிளையாளன்னு அம்பிகாபதி படத்துல அம்பிகாபதி பத்தி அமராவதி பார்த்து பாடுவார். அந்த பாட்டு அந்தம் அப்படின்னு ஒரு சொல்லு வந்தது. அதனால நிறைய இருக்கு. அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியேன்னு பாட்டு இருக்கு. அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியே ஏற்பட்ட பாட்டு இருக்கு சார். இருக்கு. இந்த அந்தமேவம் அரவிந்த மாமலர். நம்மாழ்வார் சொல்வார் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது, இருள் தருவான் இந்ஞாலத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன். இருள் தருவான் ஞாலம் அது அந்தமில் பேரின்பம், நலமந்தம் இல்லது ஒரு நாடு. பஞ்சம் இல்லாம சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பஞ்சமே இல்ல. மீனாட்சி ஒண்ணு போட்டிருந்தாங்க, ரொம்ப ஆப்டா இருந்தது டாக்டர். ஐயா முதல்ல இந்த ஒரு உவேசாவனுடைய மேற்கோள் பாடலாம் துருவி எடுத்து எங்களுக்கு அமுதமாக பொழிந்தவங்களுக்கு முதல் நன்றி. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்ல விளைந்தது பொது செய்தி. இப்போ நல்ல மழைங்கிறோம், நல்ல பெய்யுங்கிற குட் பாய் மாதிரி குட் ரெயின் சொல்லக்கூடாது. இது கடினமான ரெயின், இது சம்மந்தம் இல்லை. இது ஒன்று. அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த உவே சாமிநாதனுடைய பதிப்பை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு தேப்போம் சொன்னதை ஞாபகப்படுத்தினீங்க. அது அருமை. அதுக்காக மட்டுமல்ல, உவேசாவினுடைய உறுதியான மேற்கோள்கள் காட்டுவது மட்டுமல்ல, கீழே அடிக்குறிப்பில் என்னடிப்பாரு, பி இம்னு இருக்கும் பிரதிபேதம், பா இம்னு இருக்கும் பாடவேதம் என்று இருக்கும். இதை எடுத்துக்கொண்டு மாணவர்களாகிய நாங்கள் போய் எதுக்காக உவேசா இந்த செலக்ட் பண்ணியிருக்காரு எடுத்திருக்காருங்கிறத நாங்கள் ஆராய்ந்து ஒரு பக்கத்தில் வெளியே வரணும். இதுக்காகவும் அந்த உவேசாவினுடைய பதிப்பை நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று வலியுறுத்துவார் தேப்போவி. இப்படி படிப்படியாக அந்த நூல் இலக்கியங்களை பார்ப்பதற்கு வழிவகுத்த பேராசிரியர்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள். எனவே என்னை குறிப்பிட்டதற்காக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இன்றைய தினம் வகுப்பு அந்த உவேசாவினுடைய வகுப்பில் உள்ள பாடல்களெல்லாம் தொகுத்து கொடுத்தது நன்றி. உங்களுடைய அந்தமில் அனுமன் அந்த நூல் விரைவில் வெளிவர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம். ஐயா, இந்த உணங்குன்னு ஒரு சொன்னீங்க. ஆமா, அது வற்றி போதல், என்னடா முகம் ரொம்ப உணங்கி போச்சே அப்படி சொல்லுவாங்க. அதேதான் உணங்கி போச்சு. மலையாளத்திலே அதே சொல்லுதான், அதே மீனிங் தான். அதேதான். ஓகே, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? வணக்கம் மீனாட்சி. ரொம்ப அருமையான வகுப்பு இன்னைக்கு. என்ன சொல்றது, மாருதி ஆஞ்சநேயருடைய கதை அப்படியே மீண்டெல்லாம் ஆஞ்சநேயர்லயே இருந்தது. ஏன் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வியாழக்கிழமை வருதுன்னு ரொம்ப நொந்து போனோம் எல்லாரும். தினந்தோறும் வியாழக்கிழமையா இருக்கக்கூடாதான்னு யோசிச்சோம். மீனாட்சி ஐயா, இந்த வியாழக்கிழமை வருவதற்குள் ஒன்று போவதற்குள் நான் பட்ட பாடு தாளம் படுமோ சரிதான் படுமோ. நாங்க ரசிகர்களாகி எங்களுக்கு கலைஞரை பற்றி கவலை கிடையாது. நாங்க எங்களுக்கு வேண்டியது ரசிப்பு தனிமை, அவ்வளவுதான். And we are enjoying. Yeah.
அதனால ரொம்ப ரொம்ப அருமையான வகுப்பு இன்னைக்கு. நிறைய விஷயம் நான் நோட் பண்ணி வச்சேன். ஆனா எனக்கு உள்ளபடி அதெல்லாம் வந்து நேரம் நிறைய எடுத்துப்பேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு மெயில் பண்ணி போடுறேன். ரொம்ப அருமையான வகுப்பு. நிறைய விஷயம் நீங்க இதை தேடுறீங்க பாருங்க, உட்காந்து தேடுன்னு எங்களுக்காக. அதுதான் இவ்வளவு நீங்க பஞ்ச கல்யாண குதிரையில உட்கார்ந்து பண்ணினேன். இல்ல என்ன தெரியுமா, அதாவது தமிழ் தாத்தா ஊவேசான்னா நம்ம சிங்கப்பூர் தாத்தா கம்பன் தாத்தா நீங்க தான். நிஜமா எவ்வளவு கம்பனை சொல்லித்தரேன், எங்களுக்கு தமிழை சொல்லித்தரேன்னா வார்த்தையே கிடையாது. நிறைய கத்துக்கிறோம். தேங்க்யூ சோ மச். நான் எல்லாரையும் குரூப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் நிறைய கத்துக்கிறேன். எனக்கெல்லாம் பெரியவா எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து ரொம்ப கத்துக்கிறேன். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் 92க்கு மேல இருந்தது. அது யாராவது உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதுல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாரையும் நான் கம்பல்சரி இதுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் நான் மார்க் பண்ண போறேன். ஏன்னா லெட் தம் லேர்ன் தமிழ், லெட் தம் லேர்ன். தேங்க்யூ ஐயா. வணக்கம் ஐயா. உழைப்பு தான் தெரியல, இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு. கண்டிப்பா அந்த காலத்துல பெரியவாளை நமஸ்காரம் பண்ணும்போது அவ சொல்லுவா, மார்க்கண்டேயன் மாதிரி இன்னும் 16 வயசு இருக்கணும்னு சொல்லுவா. அது மாதிரி இந்த சிரஞ்சீவி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய ஆசீர்வாதங்களை பெரியவா எல்லாரும் கொடுக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சோபனம் 100 வயசு வரைக்கும் கம்பராமாயணம் சொல்லிட்டு வரதா இருந்தா தாராளமா இருக்கலாம். சோபனம்ங்கிறது நம்ம பெரியவா பொதுவா நாங்கள்ல பிறந்தோடி நடந்தா சோபனம் அப்படின்பா. ஒரு பிளஸிங். தமிழ்நாடு நலம் உண்டாகட்டும், வாழ்க வளமுடன். அந்த மாதிரி தான் சார். அட்மினுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். அட்மினுக்கு நன்றி. நாங்க அடியில கிளாஸ் நடக்கும்போது அன்மியூட் பண்ண முடியாம ஆப்ஷன் இது பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. நன்றி அட்மினுக்கு நன்றி. நன்றி ராமசாமி. நன்றி. இன்னொரு ரெக்வஸ்ட் சார், அதாவது இப்ப அந்த யார் யார் பேசுறாங்களோ அவங்களுடைய வீடியோ படத்தை இதுல வரும். இப்ப அதில் வரதில்லை. இப்ப உங்க படம் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. யார் யார் பேசுறாங்களோ கடைசி வரையும் வச்சிருந்தா வரும். முதல்ல கருத்துக்கள் அந்த ஆப்ஷனையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டு சொல்லுங்க. எல்லோருக்கும் நன்றி. வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லாவிட்டால் கார்த்திக் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.